ഹല്ലേലൂയ ஹalleluya. അല്പനേരം ഇന്ന് ചിന്തയ്ക്കായി ദൈവം തന്ന വചനം, கொஞ்ச நேரம் தியானத்திற்காக தேவன் இன்று கொடுத்ததான வசனம் വായിക്കാം, வாசிக்க கேட்கலாம். റോമർക്കെഴുതിയ ലേഖനം ரோமரின் நிருபம் 8-ാം അധ്യായം 8வது அதிகாரம் അതിന്റെ 37-ാമത്തെ വചനം വായിക്കാം. அதில் 37வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாய் இருக்கிறோமே. റോമർ 8:35 വായിച്ചേ. ரோமர் நிருபம் அதில் 8வது அதிகாரம் 35வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும். വായിച്ചേ. 36. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாய் இருக்கிறோமே. 37 നാമോ നമ്മെ സ്നേഹിച്ചവൻ മുഖാന്തരം. അതെ അതെ. ஆமென். 37வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். இவைகள் எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவராய் இருக்கிறோமே. കണ്ണുകളടയ്ക്കാം, പ്രാർത്ഥിക്കാം. கண்களை மூடி ஜெபிக்கலாம். എല്ലാവരും കണ്ണുകൾ അടച്ചാട്ടെ. எல்லாரும் கண்களை மூடி വേദ പുസ്തകം തലയ്ക്ക് മീതെ ഉയർത്തി പിടിച്ചാട്ടെ. முடிதான வேத புத்தகத்தை தலைக்கு மேலாக உயர்த்தி പിടിച്ചാട്ടെ. എല്ലാവരും പ്രാർത്ഥിച്ചേ. எல்லாரும் ஜெபிப்போம். യേശുവേ, இயேசுவே എന്നോട് സംസാരിക്കണേ. என்னோடு பேசுவீராக. എന്നോട് സംസാരിക്കണം. என்னோடு பேசுவீராக. ഈ ഗ്രൗണ്ടിൽ ദൈവാത്മാവ് ചിലരെ ഇന്ന് രാത്രി തൊടുന്നു. இந்த மைதானத்திலே சிலரை தேவனுடைய ஆவியானவர் தொடுகிறார். ഇന്ന് രാത്രി ചിലരെ ദൈവാത്മാവ് തൊടുന്നു. இந்த இரவிலே சிலரை தேவ ஆவியானவர் தொடுகிறார். ഹല്ലേലൂയ. രോഗികൾ സൗഖ്യമാകുന്ന രാത്രിയാണ്. வியாதியஸ்தர் சுகமாகிற இரவு இது. ഹല്ലേലൂയ. ஹalleluya. എല്ലാവരും വായ്കളെ തുറന്ന് പ്രാർത്ഥിച്ചേ. எல்லோரும் வாய்களை திறந்து ஜெபிக்கலாம். യേശുവേ, இயேசுவே എന്നോട് സംസാരിക്കണം. என்னோடு பேசுவீராக. എന്നോട് സംസാരിക്കണം. என்னோடு பேசுவீராக. അത്തിയുടെ ചുവട്ടിലെത്തിയപ്പോൾ, அந்த அத்திமரத்தின் அருகே வந்தபோது യേശു അത്തിയുടെ ചുവട്ടിലിരുന്ന്, அத்திமரத்துக்கு கீழே நின்று கொண்டு, അത്തിയുടെ മുകളിലിരുന്ന്, அத்திமரத்துக்கு மேலே உட்கார்ந்து கொண்டிருந்த, ഹേ സഖായേ, ஹே சகேயுவே, ഇറങ്ങി വാ என்று இறங்கி வா என்று சொல்லி, ഇറങ്ങി വാ. ஹalleluya. ഇന്ന് രാത്രി இந்த இரவிலே ഇതിനകത്ത് ചിലരെ ദൈവം തൊടുന്ന രാത്രിയാണ്. இதற்குள்ளே சிலரை தேவன் தொடுகிற இது இரவா இது இருக்கிறது. ഇന്ന് രാത്രി ദൈവം ചിലരെ സൗഖ്യമാക്കുന്ന രാത്രിയാണ്. இந்த இரவிலே சிலரை தேவன் சுகப்படுத்துகிற இரவு. ഹല്ലേലൂയ. ஹalleluya. പ്രാർത്ഥിച്ചോ. ദൈവാത്മാവ് നിങ്ങളോട് സംസാരിക്കാൻ പോകും. ஜெபியுங்கள். தேவ ஆவியானவர் உங்களோடு பேச போகிறார். ഹല്ലേലൂയ. വേദ പുസ്തകം താഴെ വെച്ചിട്ട് കരങ്ങളെ അടിച്ച് ദൈവത്തെ സ്തുതിച്ചേ. வேத புத்தகத்தை கீழே வைத்துக் கொண்டு கைகளை தட்டி தேவனை ஸ்தோத்திரிப்போம். ശക്തിയോടെ കരങ്ങളെ അടിച്ച് பலமாய் கைகளை தட்டி ദൈവം നിങ്ങളോട് ഇടപെടട്ടെ. தேவன் உங்களோடு கூட பேசுவார். കരം ഉയർത്തി ദൈവത്തിന് സ്തോത്രം പറയാം. கரங்களை உயர்த்தி தேவனை துதிப்போம். ഹല്ലേലൂയ. വായിച്ച ഭാഗത്തിലേക്ക് മടങ്ങി വരാം. வாசித்த வேத பகுதிக்கு நேராய் திரும்பி வரலாம். ക്രിസ്തുവിന്റെ സ്നേഹത്തിൽ നിന്ന് നമ്മെ വേർതിരിക്കുന്നത് ആര്? கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? കഷ്ടതയോ സങ്കടമോ ഉപദ്രവമോ പട്ടിണിയോ നഗ്നതയോ ആപത്തോ വാളോ, உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, നിന്റെ നിമിത്തം ഞങ്ങളെ ഇടപെടാതെ കൊല്ലുന്നു. நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம். അർപ്പാൻ ആടിനെ പോലെ ഞങ്ങളെ എണ്ണുന്നു. அடிக்கப்படும் ஆடுகளை போல எண்ணப்படுகிறோம். നാമോ നമ്മെ സ്നേഹിച്ചവൻ മുഖാന്തരം, நாமோ நம்மில் அன்பு கூறுகிறவராலே പൂർണ്ണ ജയം പ്രാപിക്കുന്നു. முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவராயிருக்கிறோமே. ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഇന്നത്തെ മീറ്റിംഗിന്റെ തലക്കെട്ട് ഇതാണ്. இந்த கூட்டத்தினுடையதான தலைப்பு இதுதான். കോൺകറർ. ஆமென். ஜெயம் கொள்ளுகிறவர்கள். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ജേതാവ്. ஜெயம் கொள்ளுகிறவர்கள். പൂർണ്ണ ജയം പ്രാപിച്ച തലമുറ. முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிற தலைமுறைகள். അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ കൊടുത്തിട്ട് പറഞ്ഞേ. உங்க பக்கத்துல உள்ளவருடைய கரத்தை பிடித்து சொல்லுங்கள். കോൺകറർ. ஜெயம் கொள்ளுகிறவர்கள். കൈ പിടിച്ചിട്ട് പറഞ്ഞേ. கையை பிடிச்சு சொல்லுங்க. നീ തോറ്റവനല്ല, நீங்கள் தோற்று போன நபர் அல்ல, ജയിച്ചവനാണ്. நீங்கள் ஜெயம் கொண்டவர்கள். തോൽക്കാൻ പോകുന്നവരല്ല, நீங்கள் தோற்க போகிறவர்கள் அல்ல, സകലത്തിലും ജയം പ്രാപിച്ചവരാണ്. எல்லாவற்றிலும் முற்றிலும் ஜெயத்தை பெற்றுக் கொண்டவர்கள். ഹല്ലേലൂയ. ஹalleluya. സകലത്തിലും எல்லாவற்றிலும் ജയം പ്രാപിച്ചവർ. ஆமென். முற்றிலும் ஜெயம் கொண்டவர்கள். ഓൾറെഡി ജയം പ്രാപിച്ചവർ. ஏற்கனவே ஜெயத்தை பெற்றுக் கொண்டவர்கள். ജയം പ്രാപിക്കാൻ പോകുന്നവർ. ஜெயத்தை பெற்றுக் கொள்ள போகிறவர்கள். വിശ്വസിക്കുന്നവർ ഇന്ന് രാത്രികാലം പറഞ്ഞേ. விசுவாசிக்கிறவர்கள் இந்த இரவிலே சொல்லுங்கள். ഞങ്ങൾ തോറ്റവരല്ല, நாங்கள் தோற்றவர்கள் அல்ல, തോൽക്കാൻ പോകുന്നവരല്ല,
தோற்க போகிறவர்களும் அல்ல. ഓൾറെഡി ജയിച്ചവരാണ്. ஏற்கனவே ஜெயத்தை பெற்றுக் கொண்டவர்கள். ഓൾറെഡി ജയിക്കാൻ പോകുന്നവരാണ്. ஏற்கனவே ஜெயிக்க போகிறவர்கள். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. സകലത്തിലും പൂർണ്ണ ജയം പ്രാപിക്കുക. முற்றிலும் ஜெயத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். വചനം പറയുന്നു, வசனம் சொல்லுகிறது, കഷ്ടിച്ച് രക്ഷപ്പെട്ടു എന്നല്ല, ஆமென், கஷ்டப்பட்டு நான் தப்பித்துக் கொண்டேன் என்று அல்ல, കഷ്ടിച്ച് ജീവിക്കുന്നു എന്നല്ല, கஷ்டப்பட்டு வாழ்கிறேன் என்று அல்ல, സകലത്തിലും ജയം. முற்றிலும் ஜெயம். പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். നീ ജയിക്കണം എന്ന് വിചാരിച്ചാൽ, நீங்கள் ஜெயிக்க வேண்டும் என்று நினைத்தால் നീ തോൽക്കത്തില്ല. நீங்கள் தோற்று போக மாட்டீர்கள். എല്ലാരും പറഞ്ഞേ, எல்லாரும் சொல்லுங்க. ഞാൻ ജയിക്കണമെന്ന് വിചാരിച്ചാൽ, நான் ஜெயிக்க வேண்டும் என்று நினைப்பேனானால் ഞാൻ തോറ്റു പോകത്തില്ല. நான் ஒரு நாளும் தோற்று போவதே இல்லை. அப்போ നമ്മൾ ജയിക്കണമെന്ന് വിചാരിക്കണം. அப்ப நாம ஜெயிக்க வேண்டும் என்று நாம் நம்மிலே நினைக்க வேண்டும். ഞാൻ തോറ്റുപോകും എന്നല്ല, நாம் தோற்று போவேன் என்றல்ல, ജയിക്കണം എന്ന് തീരുമാനിക്കണം. நான் ஜெயிக்க வேண்டும், ஜெயிப்பேன் என்று தீர்மானத்தை எடுக்க வேண்டும். എങ്കിൽ നീ ജയിച്ചു മുന്നേറും. அப்படி என்றால் நீங்கள் வெற்றி அடைந்து ஜெயம் கொள்வீர்கள். നിന്റെ മുമ്പിൽ അനവധി മതിലുകളുണ്ട്. உங்களுக்கு முன்பதாக தாராளமாக சுவர்கள் இருக்கிறது, பர்வதங்கள் இருக்கிறது, ബന്ധനങ്ങളുണ്ട്, கட்டுகள் இருக்கிறது, മന്ത്രവാദങ്ങളുണ്ട്, இருக்கிறது, തടസ്സങ്ങളുണ്ട്, தடைகள் இருக்கிறது, രോഗങ്ങളുണ്ട്, வியாதிகள் இருக்கிறது. എന്നാൽ ഇന്ന് രാത്രി പറയുന്നു, ஆனால் இந்த இரவிலே உங்களை பார்த்து சொல்லுகிறேன், സകലത്തെയും സമഭൂമിയാക്കിക്കൊണ്ട് எல்லாவற்றையும் சமபூமியாய் மாற்றி മുന്നേറുന്ന ഒരു തലമുറ, முன்னேறுகிற ஒரு தலைமுறை ഇന്ന് ഈ രാത്രി ഗ്രൗണ്ടിൽ വന്നിട്ടുണ്ട്. இந்த இரவிலே இந்த மைதானத்திலே வந்திருக்கிறார்கள். അവർ മാത്രം കരങ്ങളെ തട്ടി ദൈവത്തെ സ്തുതിച്ച്, அவர்கள் மட்டும் கைகளை பலமாய் தட்டி கர்த்தரை துதிப்போம். ബന്ധനം എന്നെ തോൽപ്പിക്കുമെന്നല്ല, கட்டுகள் என்னை தோற்கடிக்கும் என்று அல்ல, തടസ്സങ്ങൾ എന്നെ തോൽപ്പിക്കുമെന്നല്ല, தடைகள் என்னை தோற்கடிக்கும் என்று அல்ல, മന്ത്രവാദം എന്നെ തോൽപ്പിക്കുമെന്നല്ല, மந்திரவாதம் என்னை தோற்கடிக்கும் என்று அல்ல, മതിലുകളും പർവ്വതങ്ങളും എന്നെ തോൽപ്പിക്കുന്നു എന്നല്ല, சுவர்களும் பர்வதங்களும் என்னை தோற்கடிக்க பண்ணும் என்று அல்ல, ഞാൻ സകലത്തെയും സമഭൂമിയാക്കിക്കൊണ്ട് நான் எல்லாவற்றையும் சமபூமியாய் மாற்றி ഞാൻ നടന്നു മുന്നോട്ട് പോകും. நான் நடந்து முன்னேறி செல்லுவேன். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. നീ ഏത് വഴിയിലൂടെയാണ് നടന്നു പോകാൻ நீங்க പോകുന്നത്? எந்த வழியில நடந்து போக போகிறீர்கள்? யோசேப்பே, ജോസഫിനോട് ചോദിച്ചാൽ, யோசேப்பினிடத்தில் நீங்கள் கேட்டால் ജോസഫ് പറയും, யோசேப்பு சொல்லுவார், ഞാൻ കൊണ്ടുവന്ന ആഹാരം நான் கொண்டு வந்த ஆகாரம் എന്റെ കയ്യിൽ നിന്ന് പിടിച്ചു വാങ്ങി, என்னுடைய கையில் இருந்து பறித்துக் கொண்டு എന്നെ അടിച്ച് അവശനാക്കി, என்னை அடித்து துன்பப்படுத்தி വെള്ളമില്ലാത്ത കിണറ്റിൽ തള്ളിയിട്ട്, தண்ணீர் இல்லாத வற்றிலே கணத்திலே என்னை தள்ளிவிட்டு, പ്രൈസ് ദി ലോർഡ്, എന്റെ ആഹാരം കഴിച്ച്, என்னுடைய உணவை சாப்பிட்டு, പ്രൈസ് ദി ലോർഡ്, ஹல்லேலூயா, ജയം കൊണ്ട ശത്രു, ஜெயித்த சத்துரு. കണ്ടോ? பாத்தீங்களா? ജോസഫ് കൊണ്ടുവന്ന ആഹാരത്തെ പിടിച്ചു വാങ്ങി, யோசேப்பு கொண்டு வந்ததான ஆகாரத்தை வாங்கிக் கொண்டு ജോസഫിനെ അടിച്ചു, யோசேப்பை அடித்து விட்டார்கள். പ്രൈസ് ദി ലോർഡ്. ஹல்லேலூயா. ഇന്ന് രാത്രി അനുഭവത്തിലൂടെ പോകുന്നവരാ നിങ്ങൾ. இந்த இரவிலே அப்படிப்பட்ட அனுபவத்தில் போகிறவர்கள் தான் நீங்கள். നിങ്ങളെ കയ്യിൽ നിന്ന് നന്മ വാങ്ങിയിട്ട് உங்க கையில நன்மைகளை வாங்கி அனுபவித்து விட்டு നിങ്ങളെ ഉപദ്രവിക്കുന്ന ഒരു തലമുറയുടെ നടുവിലാണ് നിങ്ങൾ ജീവിക്കുന്നത്. உங்களையே உபத்திரவப்படுத்துகிற தலைமுறையின் நடுவில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். ജോസഫിന്റെ കയ്യിലിരുന്ന ഫുഡ് കഴിച്ചാണ് யோசேப்பின் கையில் இருந்து உணவை சாப்பிட்டு தான் ജോസഫിന് വിരോധമായി ഗൂഢാലോചന നടത്തുന്നത്. யோசேப்புக்கு விரோதமாக கூட்டு ஆலோசனை நடத்துகிறார்கள். നിനക്ക് വിരോധമായി ഗൂഢാലോചന നടത്തുന്നത്, உனக்கு விரோதமாய் கூட்டு ஆலோசனை செய்கிறது ദൂരെയല്ല, அது தூர தேசத்தில் அல்ல, നിന്റെ കൂടെ ഉള്ളവർ തന്നെയാണ്. உங்களோடு கூட இருக்கிறவர்களே தான். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ജോസഫ് നടന്നു നീങ്ങിയത്, யோசேப்பு நடந்து முன்னேறினது, ഹല്ലേലൂയ, പൊട്ടക്കുഴിയിലൂടെ ആയിരിക്കാം, அது வற்றின கிணறாயிருக்கலாம், അടിമത്തത്തിലൂടെ ആയിരിക്കാം, அடிமைதனமாயிருக்கலாம், പോത്തിഫറിന്റെ വീട്ടിലെ അപമാനത്തിലൂടെ ആയിരിക്കാം, போத்திப்பரின் வீட்டிலே வந்த அவமானத்தின் நிமித்தமாயிருக்கலாம், കാരാഗൃഹത്തിലൂടെ ആയിരിക്കാം. சிறைச்சாலையின் மூலமாயிருக்கலாம். ജോസഫ് പറയും, யோசேப்பு சொல்லுவான், എന്റെ മനസ്സിലിരിക്കുന്നത്, என்னுடைய மனதிலே இருப்பது, എന്റെ ഓർമ്മയിൽ ഇരിക്കുന്നത്, என்னுடைய ஞாபகத்தில் இருப்பது, എന്റെ കയ്യിൽ നിന്നും എന്റെ ചേട്ടന്മാർ ഫുഡ് തട്ടിപ്പറിച്ചതല്ല, என்னுடையதான கையிலிருந்து என்னுடைய அண்ணன்கள் உணவை பறித்துக் கொண்டது அல்ல, എന്നെ വെള്ളമില്ലാത്ത കിണറ്റിൽ തള്ളിയിട്ടതല്ല, என்ன தண்ணீர் இல்லாத வற்றின கிணற்றிலே தள்ளிவிட்டதை அல்ல, എന്നെ അടിമത്തത്തിൽ തള്ളിവിട്ടതല്ല, என்னை அடிமைதனத்தில் தள்ளிவிட்டதை அல்ல, പോത്തിഫറിന്റെ വീട്ടിലുള്ള അപമാനമല്ല, போத்திப்பாரின் வீட்டில் வந்ததான அவமானத்தை அல்ல, കാരാഗൃഹത്തിനകത്തുള്ള ഇരുളല്ല, சிறைச்சாலைக்குள் இருந்த இருளை அல்ல, എന്റെ മൈൻഡിലുള്ളത്,
என் மனதிலே இருப்பது ഞാനിപ്പോ രാജവീതിയിലൂടെ നടക്കുന്നത്. நான் இப்பொழுது ராஜாவின் சாலையிலே நடந்து கொண்டிருக்கிறேன். കരങ്ങളെ ശക്തിയോടെ അടിച്ചു പറ. கரங்களை பலமாய் தட்டி சொல்லுவோம். ഞാനിപ്പോ നടക്കുന്നത് நான் இப்பொழுது நடப்பது നമ്മെ തണ്ണീരില്ലാത്ത വെള്ളത്തിലൂടെ അല്ല, தண்ணீர் இல்லாத ஒரு வற்றின கிணத்திலே அல்ல, ഇശ്മായിൽ അടിമത്തത്തിലല്ല, இஸ்மவேலின் அடிமைத்தனத்தில் அல்ல, പോത്തിഫറിന്റെ വീട്ടിലല്ല, போத்திபாரின் வீட்டில் அல்ல, കാരാഗ്രഹത്തിലല്ല, காமே சிறைச்சாலையில் அல்ல. ഞാനിപ്പോ നടക്കുന്നത് நான் இப்போ நடந்து கொண்டிருக்கிறது റെഡ് കാർപ്പറ്റിന്റെ മേളിലൂടെ. ஓ சிவப்பு பாயின் மீது. കരങ്ങളെ ശക്തിയോടെ അടിച്ചു പറ. பலமாய் கைகளை தட்டி சொல்லுவோம். ഒരു പക്ഷേ ஒருவேளை നിങ്ങൾക്കെതിരെ പൊട്ടക്കുഴി വന്നേക്കാം. ஒருவேளை உங்களுக்கு வற்றின கிணறு வந்திருக்கலாம். നന്മ ചെയ്തിട്ട് അടി കിട്ടിയേക്കാം. நன்மை செய்தும் அடிபட்டிருக்கலாம். Praise the Lord. ஆமென். അടിമത്തം വന്നേക്കാം, அடிமைத்தனம் வந்திருக்கலாம், അപമാനം വന്നേക്കാം, அவமானம் வந்திருக்கலாம், ഇരുളിന്റെ അനുഭവം വന്നേക്കാം. இருளின் அனுபவங்கள் வந்திருக்கலாம். അതെല്ലാം ടെമ്പററി ആണ്. அது எல்லாம் தற்காலிகமானது. അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ കൊടുത്തിട്ട് പറഞ്ഞേ, பக்கத்துல உள்ளவர்களுடைய கையை பிடித்து சொல்லுங்கள். തോൽവി, தோல்வி, അപമാനം, அவமானங்கள், പരാജയം, தோல்விகள், ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ, എല്ലാം ടെമ്പററി ആണ്. எல்லாமே தற்காலிகமானது. പെർമനന്റ് പുറകെ വരുന്നുണ്ട്. நிரந்தரமானது பின்னாக வந்து கொண்டிருக்கிறது. എന്താണ് പെർമനന്റ്? நிரந்தரமானது என்றால் என்ன? നീ രാജവീതിയിലൂടെ നടക്കുന്നത് നിന്നെ നിന്ദിച്ചവർ കാണത്തക്ക രീതിയിൽ ദൈവം ഒരു പ്രവൃത്തി അയക്കാൻ പോവുകയാണ്. நீ ராஜ பாதையில நடப்பதை உன்னை நிந்தித்தவர்கள் பார்க்கத்தக்கதாய் தேவன் ஒரு திட்டத்தை ஏற்படுத்துகிறார். ശക്തിയോടെ കരമടിച്ചു പറ. பலமாய் கைகளை தட்டி சொல்லுவோம். ആരാണോ നിന്നെ തകർക്കാൻ നോക്കിയത്? யார் உங்களை உடைக்க பார்த்தார்கள் അവർക്കാണ്. அவர்கள் பார்க்கவே നീ റെഡ് കാർപ്പറ്റിലൂടെ നടക്കും. நீ அந்த சிவந்த பாயின் மீதே நடந்து போவாய். രാജവീതിയിലൂടെ നടക്കും. ராஜ பாதையிலே நடந்து போவாய். 2025 2025 സകലത്തിലും പൂർണ്ണ ജയം തന്ന് முற்றிலும் ஜெயத்தை தந்து രാജവീതിയിലൂടെ നടത്തുന്ന ദൈവം ராஜ பாதையிலே நடக்க பண்ணுகிற தேவன் ഇന്ന് രാത്രി ഇവിടെ വന്നിട്ടുണ്ട്. இந்த இரவிலே வந்திருக்கிறார். വിശ്വസിക്കുന്നവർ കരങ്ങളെ അടിച്ചു പറ. விசுவாசிக்கிறவர்கள் கைகளை தட்டி சொல்லுவோம். எஸ், எல்லாரும் கைகளை தட்டி வாய்களை திறந்து ஹalleluya. കാരാഗ്രഹത്തിലൂടെ അല്ല, சிறைச்சாலையின் வழியாக அல்ல, രാജവീതിയിലൂടെ, ராஜ பாதையின் மூலமாய். അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ കൊടുത്തിട്ട് പറഞ്ഞേ, பக்கத்துல உள்ளவங்க கையை பிடித்து சொல்லுவோம். നിന്നെ രാജവീതിയിലൂടെ നടത്തുന്ന ഒരു ദൈവമുണ്ട്. உங்களை ராஜ பாதையில நடத்துகிற ஒரு தேவன் இருக்கிறார். എന്റെ വഴി என்னுடைய வழி തോൽവിയുടെ വഴിയല്ല, அது தோல்வியின் பாதை அல்ல. എന്റെ വഴി என் பாதை ജയത്തിന്റെ വഴിയാണ്. அது ஜெயத்தின் பாதையாயிருக்கிறது. നീ എവിടെ ആയിരുന്നാലും, நீங்க எங்க இருந்தாலும், എവിടെ പോയാലും, எங்கே போனாலும் നീ ജയിക്കും. நீ வெற்றி பெறுவாய். ഒരു ഇന്റർവ്യൂ നിനക്ക് മിസ്സായി പോകത്തില്ല. ஒரு இன்டர்வியூ உங்களுக்கு தவறி போவது இல்லை. നീ ജയിച്ചു മുന്നേറും. நீங்கள் ஜெயத்தை பெற்று முன்னேறுவீர்கள். നിന്റെ ബിസിനസ്സിനകത്ത് உங்கள் தொழிலுக்குள்ளே നീ പരാജയമല്ല കാണാൻ പോകുന്നത്, நீங்கள் தோல்வியை பார்க்க போவது இல்லை. നീ ജയത്തെ കാണാൻ പോവുകയാണ്. நீங்கள் ஜெயத்தை பார்க்க போகிறீர்கள். ഹല്ലേലൂയ. ஹalleluya. നമ്മൾ വായിച്ചത് റോമറിന്റെ പുസ്തകമാണ്. நாம் வாசித்து கேட்டது ரோமனின் நிருபம். റോമർ പുസ്തകം പറയുന്നത്, ரோமரின் புத்தகம் இப்படியாய் சொல்லுகிறது, അത് ദൈവത്തിന്റെ ഡയമണ്ട് എന്നാണ് പറയുന്നത്. அது தேவனுடைய வைரம் என்று சொல்லப்படுகிறது. ഡയമണ്ട്. வைரம். അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ കൊടുത്തിട്ട് പറഞ്ഞു, பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க. റോമ പുസ്തകം ഡയമണ്ട് എന്ന് പറയും പോലെ ரோமருக்கு எழுதின நிருபம் எப்படி வைரம் என்று சொல்லப்படுகிறதோ அப்படியே നീ ദൈവത്തിന്റെ ഡയമണ്ട് ആണ്. நீங்கள் தேவனுடைய வைரமாய் இருக்கிறீர்கள். പറഞ്ഞേ, ദൈവത്തിന്റെ ഡയമണ്ട്. சொல்லுங்க, நீங்க தேவனுடைய வைரமாய் இருக்கிறீர்கள். നീ വിലയില്ലാത്ത കരിക്കട്ടയല്ല, நீங்கள் விலையில்லாத கரிக்கட்டை அல்ல, നീ വിലയുള്ള ഡയമണ്ട് ആണ്. நீங்கள் விலையேற பெற்ற வைரமாய் இருக்கிறீர்கள். മനുഷ്യൻ നിന്നെ ഒരു കരിക്കട്ട പോലെയാണ് കാണുന്നതെങ്കിൽ, மனுஷர் உங்களை கரிக்கட்டையாய் பார்க்கிறார்கள் என்றால், ഒരു വിലയും ഇല്ലാതെ നിന്നെ കാണുന്നു എങ്കിൽ, ஒரு மதிப்புமே இல்லாதவர்களாய் உங்களை பார்க்கிறார்கள் என்றால், ദൈവം നിന്നെ നോക്കി പറയുന്നു, தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், നീ എന്റെ ഡയമണ്ട് ആണ്. நீதான் என்னுடைய வைரமாய் இருக்கிறாய். കരങ്ങളെ ശക്തിയോടെ ചേർത്തടിച്ച് പറഞ്ഞു, கரங்களை எல்லாம் பலமாய் தட்டி சொல்லுவோம், നീ ദൈവത്തിന്റെ ഡയമണ്ട് ആണ്. நீ தேவனுடைய வைரமாய் இருக்கிறாய். ഞാൻ ദൈവത്തിന്റെ ഡയമണ്ട് ആണ്. நான் தேவனுடைய வைரமாய் இருக்கிறேன். എല്ലാരും പറഞ്ഞു, എല്ലാരും പറഞ്ഞു, எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ഞാൻ ദൈവത്തിന്റെ ഡയമണ്ട് ആണ്. நான் தேவனுடைய வைரமாய் இருக்கிறேன். Praise the Lord. ஹalleluya. റോമർക്ക് എഴുതിയ ലേഖനം 8-ാം അധ്യായം ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 1-ാമത്തെ വചനം പറയുന്നു, 1வது வசனம் சொல்லுகிறது, അതുകൊണ്ട് ஆகையினாலே ഇപ്പോൾ இப்பொழுது ക്രിസ്തു യേശുവിൽ ഉള്ളവർക്ക് கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாய் இருந்து
உள்ளவர்க்கு சிக்ஷாவிதி இல்ல. அவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. Praise God. ஹalleluya. മലയാളത്തിൽ എങ്ങനെയാ പറയുന്നത്? மலையாள வேதம் இப்படி சொல்லுகிறது. അതുകൊണ്ട് ஆனபடியினாலே ക്രിസ്തു യേശുവിൽ ഉള്ളവർക്ക്, கிறிஸ்து இயேசுவில் உட்பட்டவர்களாய் இருக்கிறவர்களுக்கு ശിക്ഷാവിധി ഇല്ല, ஆக்கினை தீர்ப்பு இல்லை. Praise the Lord. ஹalleluya. പെന്തക്കോസ്തുകാരല്ല ഇപ്പൊ ന്യായവിധിക്ക് വേണ്ടി റെഡി ആയിക്കൊണ്ടിരിക്കുക. பெந்தகோஸ்தேக்காரர்கள் இப்பொழுது ஆக்கினை தீர்ப்புக்காக ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறார்கள். ഹല്ലേലൂയ. ஹalleluya. പല സഭകളിലും പബ്ലിസിറ്റി ചെയ്യുക, பல சபைகளிலும் ஆமென் பிரசித்தப்படுத்துகிறார்கள். അന്ത്യകാല ന്യായവിധിയെ കുറിച്ച് പ്രസംഗിക്കുന്ന ഒരു ദൈവദാസൻ വരുന്നുണ്ട്. கடைசி கால ஆக்கினை தீர்ப்பை குறித்து நியாய தீர்ப்பை குறித்து பிரசங்கம் பண்ணுகிற தேவ ஊழியர் வருகிறார் என்று. അത് കാണാൻ വേണ്ടിയിട്ട് ആയിരക്കണക്കിന് പേരാ തിങ്ങിക്കൂടുന്നത്. அதை பார்க்கும்படியாய் ஆயிரக்கணக்கிலே ஜனங்கள் கூடி வருகிறார்கள். എന്ത് കേൾക്കാനാ ഇഷ്ടം? எதை கேட்க விரும்புகிறார்கள்? ന്യായവിധിയെ കുറിച്ച് കേൾക്കാൻ, நியாய தீர்ப்பை குறித்து கேட்க. எஸ். പ്രൊജക്ടർ ഇടുന്നു, ப்ரொஜெக்டை போடுகிறார்கள், തീയെ കാണിക്കുന്നു, அக்னியை காண்பிக்கிறார்கள், തീക്കകത്ത് നിലവിളിക്കുന്ന വ്യക്തിയെ കാണിക്കുന്നു, அக்னிக்குள்ளே கூக்குரல் இடுகிறதான நபர்களை காண்பிக்கிறார்கள். ഉദ്ദേശം ഒന്നേ ഉള്ളൂ, அவர்களுக்கு இருக்கிற நோக்கம் ஒன்றுதான், എങ്ങനെയെങ്കിലും எப்படி ஆகிலும் ആൾക്കാരെ പേടിപ്പിച്ച് രക്ഷയിലേക്ക് കൊണ്ടുവരും, ஜனங்களை பயப்படுத்தி ரட்சிப்புக்குள்ளாக கொண்டு வர வேண்டும் என்பது ദൈവത്തിന്റെ വചനം. தேவனுடைய வசனம் ആരെയും പേടിപ്പിച്ച് ദൈവസന്നിധിയിൽ കൊണ്ടുവരുന്നത്, யாரையும் பயப்படுத்தி தேவ சமூகத்தில் கொண்டு வருவது அல்ல. വചനം പേടിപ്പിക്കുന്നതല്ല, வசனம் பயமுறுத்துகிறது அல்ல, വചനം സ്നേഹിക്കുന്നതാണ്, வசனம் நேசிக்க கூடியது. കരങ്ങളെ അടിച്ചു പറ, கரங்களை தட்டி ഇന്ന് சொல்லுவோம். രാത്രി നല്ല റെവലേഷൻ നിങ്ങൾ കേൾക്കുമ്പോ, இந்த இரவிலே எப்பொழுது நீங்கள் நல்ல வெளிப்பாடுகளை கேட்கிறீர்களோ കരങ്ങളെ അടിച്ച് ദൈവത്തെ സ്തുതിക്കണം. கரங்களை தட்டி தேவனை துதிக்க வேண்டும். ஹalleluya. മീറ്റിംഗിന്റെ തലക്കെട്ടതാണ്, இந்த கூட்டத்தினுடையதான இதுதான். இந்த കൂട്ടത്തിന്റെ അല്ല, ஆமென். ചില കൂട്ടത്തിന്റെ തലക്കെട്ടതാണ്. சில கூட்டத்திற்கு இப்படிதான் தலைப்பு வைக்கிறார்கள். അന്ത്യകാല ന്യായവിധിയെ കുറിച്ച് പ്രസംഗിക്കുന്നു. கடைசி கால நியாய தீர்ப்பை குறித்து பிரசங்கிப்பார்கள் என்று എനിക്ക് പ്രസംഗിക്കാൻ ഒരേ ഒരു വ്യക്തിയേ ഉള്ളൂ. நான் பிரசங்கம் பண்ண இருப்பது ஒரே ஒரு நபர்தான். അത് ലൂസിഫർ അല്ല, அவன் லூசிபர் அல்ல, അവൻ യേശുവാണ്. அவர்தான் இயேசு கிறிஸ்து. ഇന്ന് രാത്രി ന്യായം വിധിക്കുന്നവനെ കുറിച്ചല്ല ഞാൻ പ്രസംഗിക്കുന്നത്, இந்த இரவிலே நியாயம் தீர்க்கிறவரை நான் பிரசங்கம் பண்ணவில்லை, രക്ഷിക്കുന്നവനെ കുറിച്ച് ഈ രാത്രി പ്രസംഗിക്കുന്നത്. ரட்சிக்கிறவை குறித்து தான் இந்த இரவிலே பிரசங்கம் பண்ணுகிறேன். വിശ്വസിക്കുന്നവർ കരമടിച്ചു പറ, விசுவாசிக்கிறவர் கைகளை பலமாய் தட்டி சொல்லுவோம். ഇന്ന് രാത്രി ന്യായവിധിയെ കുറിച്ച് നിങ്ങൾക്ക് അറിയണം, இந்த இரவிலே நியாய தீர்ப்பை குறித்து அறிய வேண்டுமோ, അതോ രക്ഷയെ കുറിച്ച് അറിയണം? இல்லை ரட்சிப்பை குறித்து அறிய வேண்டுமா? Praise the Lord. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. ഇന്ന് രാത്രി ഒരു ദൂത്, இந்த இரவிலே ஒரு வார்த்தை, നരകത്തെ കുറിച്ച് പഠിക്കണോ, நரகத்தை குறித்து நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டுமோ, സ്വർഗത്തെ കുറിച്ച് പഠിക്കണോ? ஹalleluya. ഒരാമേൻ പറഞ്ഞു, ஒரு ஆமென் சொல்லுவோம். ശക്തിയുടെ ഹല്ലേലൂയ പറഞ്ഞു. பலமாய் ஹalleluya சொல்லுவோம். രണ്ട് രാജ്യം USA ഞാൻ പോകാൻ വേണ്ടിയിട്ടിരിക്കുന്നത്. ஆமென். USA அமெரிக்க தேசத்துக்கு போக வேண்டியிருக்கிறேன். Praise the Lord. ஹalleluya. ഒരു സൈഡ് USA, ഒരു സൈഡ് ചൈന. ஒரு பக்கம் அமெரிக்க தேசம், இன்னொரு பக்கம் சீன தேசம். എനിക്ക് പോകേണ്ടത് USA-ലാണ്. நான் அமெரிக்க தேசத்துக்கு தான் போக வேண்டும். അമേരിക്കയിൽ പോകേണ്ട ഞാൻ அமெரிக்க தேசத்துக்கு போக வேண்டியதான நான் ചൈനയെ കുറിച്ച് പഠിക്കേണ്ട ആവശ്യമുണ്ടോ? சீன தேசத்தை குறித்து கற்றுக்கொள்ள ஏதாவது தேவை இருக்கிறதா? ഹലോ சொல்லுங்க. ஹalleluya. ഈ പലർക്കും വെളിപ്പാട് പുസ്തകം വായിക്കാൻ പേടിയാ. அநேகருக்கு வெளிப்படுத்துற விசேஷ புத்தகத்தை வாசிக்கவே பயப்படுகிறார்கள். ഉൽപ്പത്തി മുതൽ ஆதியாகம புத்தகம் முதலாய் Praise the Lord. ஹalleluya യൂദ വരെ വായിച്ച് സ്റ്റോപ്പ് ചെയ്യും. யூதா வரையிலும் வாசித்து முடித்து விடுவார்கள். വെളിപ്പാട് വായിക്കത്തില്ല. வெளிப்படுத்துற விசேஷம் வாசிக்க மாட்டார்கள். ഹല്ലേലൂയ. ஹalleluya. കാരണം അതിനകത്ത് ഒരുപാട് പിശാചുക്കളുണ്ട്. ஏனென்றால் அதற்குள்ளே அதிக பிசாசுகள் நிறைந்திருக்கிறது. അതെല്ലാം രാത്രി വരുമെന്നാ പേടിക്കും. அதெல்லாம் இரவிலே வந்துவிடும் என்று பயப்படுகிறார்கள். അപ്പൊ മനസ്സിലായോ? அப்ப புரிந்ததா? അപ്പൊ എന്റെ ശ്രദ്ധ പോകുന്നത് മൊത്തം മറ്റേ പിശാചിനെയാണ്. அப்ப என்னுடைய கவனம் போவது எல்லாமே பிசாசுக்கு நேராகத்தான். മൂക്കിലെ ശ്വാസത്താൽ തകർത്ത ദൈവത്തെ ആർക്കും ഓർമ്മയില്ല. ஆமென். நாம் அதாவது ஆமென் மூக்கில் சுவாசத்தினாலே அழித்ததான தேவனை அவர்களுக்கு ஞாபகம் இல்லை. ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഇന്ന് രാത്രികാലം இந்த இரவிலே മൂക്കിലെ ശ്വാസത്തിൽ ലൂസിഫനെ തകർക്കുന്ന ഒരു ദൈവമുണ്ട്. അവന്റെ പേരാണ് നസ്രേനായ യേശു. ஆமென். இந்த இரவிலே நாசியின் சுவாசத்தினாலே லூசிபரை அழித்த தேவன் ஒருவர் உண்டு. அவர்தான் நான் பிரசங்கம் பண்ணுகிற நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்து. കരങ്ങളെ ശക്തിയോടെ അടിച്ചു പറ. கரங்களை பலமாய் தட்டி சொல்லுவோம்.
போற 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 போதாது போதாது, நல்ல பலமாய் கைகளை தட்டி வாய்களை திறந்து போற நல்ல நல்லவனா போதாது போதாது, நல்ல மைதானம் முழுவதும் கைகளை தட்டி മുഴുവനും ഗ്രൗണ്ട് മുഴുവനും ദൈവത്തിന്റെ പ്രസൻസ് നിറയട്ടെ. ஓ மைதானம் முழுவதிலும் தேவனுடைய பிரசன்னத்தால் நிரம்பட்டும். കമാൺ കമാൺ கமான் கமான், எல்லாரும் கைகளை தட்டி வாய்களை திறந்து പോര 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 போதாது போதாது, நல்ல பலமாய் கைகளை தட்டி ശക്തിയോടെ ശക്തിയോടെ பலமாய் 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 receive the fire fire of அக்கினியை God. பெற்றுக்கொள்ளுங்கள், அக்கினியை பெற்றுக்கொள்ளுங்கள். receive the fire of God. தேவனுடைய அக்கினியை பெற்றுக்கொள்ளுங்கள். ദീപ ദീപ എന്ന് പേരുള്ള സഹോദരി, தீபா என்ற பேருள்ள சகோதரி, ഇന്ന് രാത്രി പ്രാർത്ഥിക്ക. இந்த இரவிலே ஜெபியுங்கள். ഇന്ന് രാത്രി നിന്റെ വീട്ടിനകത്ത് ദൈവ പ്രവൃത്തി വെളിപ്പെടുന്നു. இந்த இரவிலே உங்கள் வீட்டுக்குள்ளே தேவ கிரியை வெளிப்படுகிறது. ഹല്ലേലൂയ. ஹalleluya. ദീപ എന്ന പേരുമായി ബന്ധപ്പെട്ട ആരെങ്കിലും ഉണ്ടോ? தீபா என்ற பெயரோடு சம்பந்தப்பட்டு யாராவது இந்த மைதானத்தில் இருக்கிறீங்களா? ஒருவேளை ஓடி, இந்த நபரை குறித்து அறிந்து வாங்க, ஃப்ரண்ட்ல வாங்க. ഹല്ലേലൂയ. ആ ഫാമിലിയോടെ വാ. ஆமென். குடும்பத்தோடு வாருங்கள். ഹല്ലേലൂയ. ஹalleluya. രാമന ശാന്തരാധര. ஜீசஸ் ஹalleluya. ഓടി വാ. ஓடி வாங்க, ഇന്ന് ஃப்ரண்ட்ல രാത്രി வாங்க. അസാധാരണമായ ദൈവത്തിന്റെ കരം ചലിക്കുന്നു. இந்த இரவிலே அசாதாரணமான தேவனுடைய கரம் அசைவாடி கொண்டிருக்கிறது. ഹല്ലേലൂയ. എനിക്കറിയാം വെസ്ലി എന്ന് പറഞ്ഞ പേരുള്ള വ്യക്തിയെ ഇന്ന് രാത്രി ദൈവാത്മാവ് തൊടുന്നു. எனக்கு தெரியும், வெஸ்லி என்ற பெயருள்ள நபரை ஆவியானவர் இந்த இரவிலே தொடுகிறார். ഹല്ലേലൂയ. ஹalleluya. പ്രാർത്ഥിച്ചോ? ഇരിക്കുന്ന സ്ഥലത്ത് പ്രാർത്ഥിച്ചോ? இருக்கிற இடத்திலே ஜெபியுங்கள். ഹല്ലേലൂയ. ஹalleluya. പ്രൈസ് ഗോഡ്. ஹalleluya. ഇന്ന് രാത്രി പരിശുദ്ധാത്മാവ് വലിയ കാര്യങ്ങൾ ചെയ്യാൻ പോകുന്നുവെന്ന്. இந்த இரவிலே பரிசுத்த ஆவியானவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார் என்று പരിശുദ്ധാത്മാവ് ഈ രാത്രി എന്നോട് ആലോചന അറിയിക്കുന്നു. பரிசுத்த ஆவியானவர் இந்த இரவிலே என்னோடு தீர்க்க தரிசனமாய் சொல்கிறார். ഹല്ലേലൂയ. ஹalleluya. പാസ്റ്റർ ബ്ലസൻ ഞാൻ വിളിക്കുന്ന പേര് വ്യക്തി ആരെങ്കിലും ഉണ്ടെങ്കിൽ അവരെ ഒന്ന് അവർക്ക് വേണ്ടിയിട്ട് ഒന്ന് പ്രാർത്ഥിക്കും. ഓക്കെ, ஆமென். ஜீசஸ். അവരുടെ അടുത്ത് പോയി അവരുടെ തലയിലേക്ക് വെച്ച് പ്രാർത്ഥിക്കുക. நான் சொல்லப்படுகிற நபர்கள் இங்கே உட்கார்ந்திருப்பார்கள் என்றால் அவர்கள் பக்கத்திலே சென்று அவர்களுக்காய் ஜெபியுங்கள். കാരണം ഇന്ന് രാത്രി ഭയങ്കര വിടുതൽ നടന്നുകൊണ്ടിരിക്കുക. ஏனென்றால் இந்த இரவிலே தேவனுடைய பயங்கரமான விடுதலைகள் நடந்து கொண்டே இருக்கிறது. അവർ എണീറ്റില്ല എങ്കിലും அவர்கள் எழும்பாவிட்டாலும் അല്ലെങ്കിൽ നിങ്ങൾ അവരുടെ അടുത്ത് പോയി പ്രയർ ചെയ്തോ. நீங்கள் அவர்கள் பக்கத்துல போய் அவர்களுக்காய் ஜெபியுங்கள். കാരണം ദൈവം ഇന്ന് അതിശക്തമായി ചിലരെ விடுவிക്കുന്നു എന്ന് പരിശുദ്ധാത്മാവിനോട് പറയുന്നു. ஏனென்றால் தேவன் இன்றைக்கு ஆமென் பலமாய் சிலரை விடுவிக்கிறார் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ഹല്ലേലൂയ. ஹalleluya. പ്രൈസ് ഗോഡ്. ஜீசஸ். പ്രാർത്ഥിച്ചോ ദീപ സഹോദരി? தீப சகோதரி ஜெபியுங்கள். ഇന്ന് രാത്രി നിന്റെ വിടുതൽ നടക്കണം കേട്ടോ. இந்த இரவிலே உங்களுடைய விடுதலை நடந்து கொண்டிருக்கிறது. ഒരു വിടുതൽ ആഗ്രഹിച്ച ഇന്ന് രാത്രി നീ വന്നത്. ஒரு விடுதலையை விரும்பிதான் எதிர்பார்த்துதான் இந்த இரவிலே நீங்க வந்திருக்கிறீர்கள். രണ്ടുപേരും ഫ്രണ്ടിലോട്ട് വന്നു. ரெண்டு பேரும் கொஞ்சம் முன்னாடி வாருங்கள். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഇന്ന് രാത്രി പരിശുദ്ധാത്മാവിനോട് പറയുന്നു. இந்த இரவிலே பரிசுத்த ஆவியானவர் என்னோடு சொல்லுகிறார். നാളുകളായി നീ ഒരു വിടുതലിന് വേണ്ടിയിട്ട് കൊതിക്കുക. பல நாட்களாய் நீங்கள் ஒரு விடுதலைக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். ഇന്ന് രാത്രി പരിശുദ്ധാത്മാവ് പറയുന്നു. இந்த இரவிலே பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். ഈ ഗ്രൗണ്ടിനകത്ത് இந்த மைதானத்துக்குள்ளே നിനക്കും നിന്റെ കുടുംബത്തിന് വിരോധമായി உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கு விரோதமாக എഴുന്നേറ്റ് നിൽക്കുന്ന எழும்பி நிற்கிறதான എല്ലാ പൈശാചിക മണ്ഡലങ്ങളും எல்லா பிசாசின் மண்டலங்களும் വീഴുന്ന രാത്രി എത്രയെന്ന് விழுகிற இரவு என்று പരിശുദ്ധാത്മാവിനോട് ഈ രാത്രി ആലോചന അറിയിക്കുന്നു. பரிசுத்த ஆவியானவர் இந்த இரவிலே தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். നിന്റെ കുടുംബം വിടുവിക്കപ്പെടും. உங்க குடும்பம் விடுவிக்கப்படும். നീ തലമുറയെ ഓർത്ത് ഭാരപ്പെടരുത്. நீங்கள் உங்கள் தலைமுறையை குறித்து பாரப்பட வேண்டாம். നിന്റെ തലമുറയെ എന്റെ ഉള്ളങ്കരത്തിൽ വരച്ചിരിക്കുകയാണ്. കരങ്ങളെ ഗ്രൗണ്ടിനകത്ത് അടിച്ചു ദൈവത്തെ സ്തുതിച്ച്. ஓ விசுவாசிக்கிறவங்க இந்த மைதானத்திலே கைகளை தட்டி தேவனை துதிப்போம். ഈ വചനം കേട്ടോണ്ടിരിക്കുന്ന നിങ്ങളുടെ മേൽ இந்த வசனத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறவங்க எல்லோரும் மேலும் ദൈവശക്തി വെളിപ്പെടുന്നു എന്ന് தேவ வல்லமை வெளிப்படுகிறது என்று സൈന്യങ്ങളുടെ യഹോവ ഈ രാത്രി പ്രവചിച്ചു പറയുന്നു. சேனையில் கர்த்தர் இந்த இரவிலே தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். ധൈര്യത്തോടെ കടന്നു പോകാം മകളെ. தைரியமாய் கடந்து போங்கள் மகளே. നിങ്ങളുടെ സകല വിഷയങ്ങളുടെ മേലും உங்கள் எல்லா காரியத்தின் மேலும் ഞാൻ എന്റെ ശക്തി അയക്കുമെന്ന് நான் என் வல்லமை அனுப்புவேன் என்று സൈന്യങ്ങളുടെ യഹോവ ഈ രാത്രി പ്രവചിച്ചു പറയുന്നു. சேனையில் கர்த்தர் இந்த இரவிலே தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். ഹല്ലേലൂയ. ஹalleluya. കരമുയർത്തി ദൈവത്തെ സ്തുതിച്ച്. கரங்களை உயர்த்தி தேவனை துதிப்போம். പ്രൈസ് ദി ലോർഡ്. ஹalleluya. ഹല്ലേലൂയ. Jesus. ദാസനെ പേടിക്കണമോ? வேலைக்காரனை கண்டு பயப்படணுமா? രാജാവിനെ പേടിക്കണമോ? இல்ல ராஜாவை கண்டு பயப்பட வேண்டுமா? ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഒരിക്കൽ ഫിലിപ്പോസ് ஒருமுறை பிலிப்பு നഥനേലിന്റെ അടുക്കൽ പറയുകയാ. நத்தானிவேலிடத்தில் இப்படி சொல்லுகிறார். നമ്മൾ കാണാൻ ആഗ്രഹിച്ച മശിക വന്നു. நாம் காண வேண்டும் என்று விரும்பிக் கொண்டிருந்த மேசியா வந்து விட்டார். യഹൂദന്മാരെല്ലാം മശികയ്ക്ക് വേണ്ടിയിട്ടാ കാത്തിരുന്നത്. யூதர்கள் எல்லாம் மேசியாவுக்காக காத்திருந்தார்கள். പ്രൈസ് ദി ലോർഡ്. ஹalleluya. ഉടനെ ഫിലിപ്പോസ് നഥനേലിനോട് പറയുകയാ. உடனே பிலிப்பு நாத்தான்வேலிடத்தில் இப்படி சொல்லுகிறார். നഥനേലേ, நாத்தான்வேலே, നമ്മൾ കാത്തിരുന്ന മശിക, நாம் காத்திருந்ததான அந்த மேசியா
ജോസഫിന്റെയും മറിയയുടെ വീട്ടിൽ யோசேப்பினுடைய மரியாளுடைய வீட்டிலே ഒരു തച്ചൻ കൊച്ചനായി ജനിച്ചിട്ടുണ്ട്. ஒரு தச்சன் பிள்ளையாய் பிறந்திருக்கிறார். അവന്റെ പേര് നസ്രേനായ യേശു എന്നാണ്. அவர் பேருதான் நசரேயனாகிய இயேசு. നഥനയേൽ ഫിലിപ്പോസിനോട് ചോദിച്ചു, நத்தான்வேல் பிலிப்பினிடத்தில் கேட்டார், നസ്രത്തിൽ പോയ വല്ല നന്മയും കിട്ടും? நாசரேத்துக்கு போனா ஏதாவது ஒரு நன்மை கிடைக்குமா? ഫിലിപ്പോസ് പറഞ്ഞു, பிலிப்பு சொன்னார், വന്ന് കാണുക, வந்து பார், come and see. வந்து பார். Praise the Lord. ஹalleluya. നഥനയേൽ പോയി. நத்தான்வேல் போனார். ഫിലിപ്പോസുമാർ എഴുന്നേറ്റ് വരണം. பிலிப்புக்கள் எழும்பி வர வேண்டும். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഇതുപോലെ യോഗത്തിന് നിങ്ങൾ போய் விളിക്കണം. இதை போலுள்ளதான கூட்டத்திற்கு நீங்கள் சென்று சில நாத்தான்வேல்களை அழைத்துக் கொண்டு வர வேண்டும். നാളെ മീറ്റിംഗിന് വരുമ്പോൾ நாளைக்கு நீங்கள் இந்த கூட்டத்திற்கு வரும்போது ഒരു 5 പേരെങ്കിലും കൂട്ടിക്കൊണ്ട് വരണം. குறைந்தது ஒரு 5 பேராயாகிலும் நீங்கள் சொல்லி இந்த கூட்டத்திற்கு அழைத்து வர வேண்டும். നിങ്ങൾ പോയി വിളിക്കണം. ഗ്രൗണ്ടിൽ വരാൻ പറയണം. நீங்கள் போய் இந்த மைதானத்தில் வரும்படியாய் அழைக்க வேண்டும். വന്നാൽ വല്ല പ്രയോജനം ഉണ്ടോ എന്ന് ചോദിക്കും. வந்தா ஏதாவது பிரயோஜனம் உண்டாகுமான்னு கேட்பாங்க. വന്ന് കാണാൻ പറയണം. அப்ப நீங்க சொல்லணும், வந்து பாருங்கள் என்று சொல்லணும். ഫിലിപ്പോസിന്റെ വിളി അനുസരിച്ച് பிலிப்புவின் அந்த அழைப்புக்கு கீழ்ப்படிந்து നഥനയേൽ വന്നു. நாத்தான்வேல் வந்தான். നഥനയേലിനെ കണ്ട ഉടനെ യേശു പ്രവചിക്കാൻ തുടങ്ങി. நாத்தான்வேலை பார்த்த உடனே இயேசு தீர்க்க தரிசனத்தை சொன்னார். അവന്റെ ടൈറ്റിൽ യേശു പറഞ്ഞു. அவனுடையதான அந்த தலைப்பை இயேசு சொன்னார். നീ യഹൂദനാണ്, நீ யூதன் என்று, നീ ഇസ്രായേലിനാണ്. நீ இஸ்ரவேலன். ഉടനെ നഥനയേൽ യേശുവിനോട് ചോദിച്ചു, உடனே நாத்தான்வேல் இயேசுவிடத்தில் கேட்டார், നിനക്കെങ്ങനെ അറിയാം? உமக்கு எப்படி என்னை குறித்து യേശു தெரியும்? പറഞ്ഞു. இயேசு சொன்னார். ഉടനെ നഥനയേൽ ചിന്തിച്ചു, உடனே நாத்தான்வேல் நினைத்தான், ചിലപ്പോ ഫിലിപ്പോസ് പറഞ്ഞു കൊടുത്തിട്ടായിരിക്കാം യേശു ഈ പ്രവചനം പറയുന്നത്. ஒருவேளை இந்த தீர்க்க தரிசனத்தை இயேசு பிலிப்பு சொல்லி கொடுத்து அவர் சொல்லுகிறதா இருக்கலாம் என்று நினைத்தான். ഉടനെ യേശു പറഞ്ഞു. உடனே இயேசு சொன்னார், ഫിലിപ്പോസിന് പോലും അറിഞ്ഞുകൂടാത്ത കാര്യം യേശു പറയുക. பிலிப்புவுக்கே தெரியாத காரியத்தை இயேசு சொல்லுகிறார். നീ അത്തിയുടെ ചുവട്ടിലിരിക്കുമ്പോൾ, நீ அத்தி மரத்துக்கு கீழே உட்கார்ந்திருக்கும் பொழுது, നീ ഏത് അവസ്ഥയിലാണ് അത്തിയുടെ ചുവട്ടിലിരുന്നോ? எந்த சூழ்நிலையிலே அத்தி மரத்துக்கு கீழே உட்கார்ந்திருந்தாயோ, ഏത് പ്രയാസത്തോടെ നീ അത്തിയുടെ ചുവട്ടിലിരുന്നോ? எந்த கஷ்டத்தில நீ அந்த அத்தி மரத்துக்கு கீழே உட்கார்ந்திருந்தாயோ, അപ്പോൾ മുതൽ എനിക്ക് നിന്നെ അറിയാം. அப்பொழுதிலிருந்தே உன்னை குறித்து எனக்கு தெரியும். ഉടനെ നഥനയേൽ, உடனே நாத்தான்வேல், ഹല്ലേലൂയ, ஹalleluya, നസ്രേനായ യേശു എന്നല്ല പറഞ്ഞത്, நாசரேயனாகிய இயேசுவே என்று சொல்லவில்லை. ദാവീദിന്റെ പുത്രൻ എന്നല്ല പറഞ്ഞത്, தாவீதின் குமாரனே என்று கூப்பிடவில்லை. യു ആർ കിങ്, நீ ராஜா என்று சொன்னார். യു ആർ കിങ്. நீ ராஜா. വിശ്വസിക്കുന്നവർ ഇന്ന് രാത്രി കരങ്ങളെ അടിച്ചു പറ, விசுவாசிக்கிறவங்க இந்த இரவிலே கைகளை தட்டி சொல்லுவோம், രാജാവ് ഇന്ന് രാത്രി വന്നിട്ടുണ്ട്. ராஜா இந்த இரவிலே இங்கே வந்திருக்கிறார். നിന്റെ ദൈവം ലൂസിഫർ അല്ല, உங்கள் தேவன் லூசிபர் அல்ல. സകല പരാജയങ്ങളെ ജയമാക്കി തീർക്കുന്ന எல்லா தோல்விகளையும் ஜெயமாய் மாற்றக்கூடிய യേശു എന്ന രാജാവ്, இயேசு என்ற ராஜா ഇന്ന് രാത്രി இந்த இரவிலே ഈ ലോകത്തിൽ ഒരേ ഒരു രാജാവേ ഉള്ളൂ. இந்த உலகத்திலே ஒரே ஒரு ராஜா தான் இருக்கிறார். അത് அவர்தான் ഞാൻ പ്രസംഗിക്കുന്ന യേശു. நான் பிரசங்கம் பண்ணுகிற இயேசு. Praise the Lord. ஹalleluya. ഇന്ത്യ ഒരുപാട് രാജാക്കന്മാരെ കണ്ടിട്ടുണ്ട്. இந்திய தேசம் அநேக ராஜாக்களை கண்டிருக்கிறது. ഹല്ലേലൂയ, ஹalleluya. പ്രൈസ് ഗോഡ്. ஹalleluya. ടിപ്പു സുൽത്താൻ രാജാവിനെ, ഹല്ലേലൂയ, ഇന്ത്യ കണ്ടിട്ടുണ്ട്. திப்பு சுல்தான் என்று சொல்லப்படுகிற ராஜாவை இந்திய தேசம் பார்த்திருக்கிறது. ഹല്ലേലൂയ. ஹalleluya. പഴശ്ശി രാജാവിനെ കണ്ടിട്ടുണ്ട്, ஆமென். பரிசிய ராஜாவை കേട്ടിട്ടുണ്ട്. கேட்டிருக்கிறார்கள். ഹല്ലേലൂയ. ഒരുപാട് രാജാക്കന്മാരെ, തമിഴ്നാട്ടിൽ ഒരുപാട് രാജാക്കന്മാർ, ഏതൊക്കെ രാജാക്കന്മാരെ? ஆமென். தமிழ்நாட்டில் அநேக ராஜாக்கள் இருந்தார்கள். சோழன், சேரன். വീരപാണ്ഡ്യ കട്ടപ്പൊമ്മൻ എന്ന രാജാവ് തിരുനെൽവേലിയിൽ ഉണ്ടായിരുന്നു. வீரபாண்டிய கட்டபொம்மன் என்று சொல்லப்படுகிற ராஜா திருநெல்வேலியில் இருந்தார். ഹല്ലേലൂയ. ஹalleluya. വേലിത്തമ്പി ദളവ എന്ന് പറഞ്ഞൊരു രാജാവ് കേരളത്തിലുണ്ടായിരുന്നു. ஆமென். வேலித்தம்பி என்று சொல்லப்படுகிறதான ராஜா கேரள தேசத்தில் இருந்தார். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഒരുപാട് രാജാക്കന്മാർ ഇന്ത്യയിൽ ഉണ്ടായിരുന്നു. அநேக ராஜாக்கள் இந்திய தேசத்தில் உண்டாயிருந்தார்கள். വേൾഡ് ലെവലിൽ എടുത്തു നോക്കിയാൽ உலகளவிலே நாம் எடுத்து பார்ப்போமானால் ഹിറ്റ്ലർ ഒരു രാജാവായിരുന്നു. ஹிட்லர் ஒரு ராஜாவாயிருந்தான். നെപ്പോളിയൻ ഒരു രാജത്വം ഉണ്ടായിരുന്നു. நெப்போலியனுக்கு ஒரு ராஜரிகம் உண்டாயிருந்தது. അലക്സാണ്ടർ ഒരു രാജാവായിരുന്നു. அலெக்சாண்டர் ராஜாவாயிருந்தான். ഡൊമിനീഷ്യൻ ഒരു രാജാവായിരുന്നു. டொமினிஷியன் என்று சொல்லப்படுகிற ஒரு ராஜாவாயிருந்தான். ഇവരൊന്നും റിയൽ രാജാവല്ല. இவர்கள் எல்லாரும் ஒரு உண்மையான ராஜாவை அல்ல. വൈ? ஏன்? എന്തുകൊണ്ടാണ് ഇവരൊന്ന് റിയൽ കിങ് എന്ന് പറയാൻ പറ്റാത്തത്? ஏன் இவர்களை உண்மையாகவே ராஜா என்று சொல்ல முடியாது? അവர்கள் எல்லோரும் ഫറവോൻ ഉൾപ്പെടെയുള്ള സകല രാജാക്കന്മാരും, பார்வோன் வரையிலும் எல்லா ராஜாக்களும், ഹെരോദ രാജാവും, ஏரோது ராஜாவும், പീലാത്തോസും, பிலாத்துவும்,
പാർവോനും നെപ്പോളിയനും അലക്സാണ്ടറും ഹിറ്റ്ലറും വേലിത്തമ്പിയും പഴശ്ശിയും വീരപാണ്ഡ്യ കട്ടപ്പൊമ്മൻ രാജാവും ഇന്ന് കല്ലറയ്ക്കകത്താണ്. இன்றைக்கும் கல்லறைக்குள்ளேதான் இருக்கிறார். ഈ ലോകം കൊടുത്ത കല്ലറ അവർ സ്വീകരിച്ചു. இந்த உலகம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கல்லறை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் ഇസ്രായേലിൽ ഒരു രാജാവ് ഉണ്ടായിരുന്നു. இஸ்ரவேல் தேசத்தில் ஒரு ராஜா இருந்தார். ആ രാജാവിന് அந்த ராஜாவை അരിമത്യക്കാരനായ ജോസഫ് ഒരു കല്ലറയെ കൊടുത്തു. அரிமத்திய ஊரானாகிய யோசேப்பு ஒரு கல்லறையை கொடுத்தார். ആ കല്ലറ அந்த கல்லறை ജോസഫിന്റെ കയ്യിൽ തന്നെ யோசேப்பின் கையிலேயே തിരിച്ചു കൊടുത്തിട്ട് திரும்ப கொடுத்துவிட்டு ഉയർത്തെഴുന്നേറ്റ ഒരുവനുണ്ട്. உயிர்த்தெழுந்த ஒருவர் இருக்கிறார். He is the real hero. அவரே சரியான உண்மையான நாயகன். He is the real king. அவர்தான் உண்மையான ராஜா. He is the king of king. அவரே ராஜாதி ராஜா. Jesus only king. இயேசுவே ராஜாதி ராஜா. വിശ്വസിക്കുന്നവർ കരമടിച്ചു. விசுவாசிக்கிறவர்கள் கைகளை தட்டி. അയ്യോ രാജാവിനെ ഇങ്ങനെ കൈയടിച്ചാ പോരാ. ஐயோ ராஜாவுக்கு இப்படிதான் கை தட்டணுமா? இது போதாது. നല്ല ശബ്ദത്തോടെ കൈയടിച്ചു പറ. நல்ல உரத்த சத்தமாய் கை தட்டி கர்த்தரை துதிப்போம். ഈ ലോകത്തിന് ഒരേ ഒരു രാജാവേ ഉള്ളൂ. இந்த உலகத்திலே ஒரே ஒரு ராஜாதான். യേശു മാത്രം രാജാവ്. அவர் மட்டுமே, இயேசு கிறிஸ்து மட்டுமே ராஜா. കരങ്ങളെ അടിച്ചു പറ. கரங்களை தட்டி சொல்லுவோம். കരമടിച്ചു പറ. கைகளை தட்டி சொல்லுவோம். ഹല്ലേലൂയ. ഇന്ന് രാത്രി തിരുനെൽവേലിയിൽ എനിക്ക് പ്രസംഗിക്കാൻ ഒരു സബ്ജക്റ്റേ ഉള്ളൂ. இந்த இரவிலே திருநெல்வேலியில் நான் பேசக்கூடிய ஒரே ஒரு சப்ஜெக்ட் தான் இருக்கிறது. കല്ലറയ്ക്കകത്ത് ഇരിക്കുന്നവൻ അല്ല രാജാവ്. கல்லறைக்குள்ள இருக்கிறவன் ராஜா அல்ல. കല്ലറ തിരിച്ചു കൊടുത്തവനാ രാജാവ്. கல்லறையை திரும்ப கொடுத்தவர் தான் ராஜா. അത് വിശ്വസിക്കുന്നവർ കരമടിച്ചു പറ. அதை விசுவாசிக்கிறவர்கள் கைகளை தட்டி சொல்லுவோம். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ശക്തിയോടെ കരമടിച്ചു പറ. பலமாய் கைகளை தட்டி சொல்லுவோம். യേശു നമ്മുടെ രാജാവ്. இயேசு நம்முடைய ராஜா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. അതുകൊണ്ട് ஆகையினாலே ക്രിസ്തു യേശുവിൽ ഉള്ളവർക്ക്, கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாய் இருந்து അവർക്ക് ശിക്ഷാവിധി ഇല്ല. அப்படி இருக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. അപ്പോ ആർക്കാണ് ശിക്ഷാവിധി? அப்ப யாருக்குத்தான் இந்த ஆக்கினை தீர்ப்பு இருக்கிறது? ആർക്കാണ് ശിക്ഷാവിധി? யாருக்கு இந்த ஆக்கினை தீர்ப்பு? ദൈവത്തിന്റെ ആത്മാവ് ഇല്ലാത്തവർക്കാണ് ശിക്ഷാവിധി. தேவனுடைய ஆவி யாருக்குள்ள இல்லையோ அவர்களுக்குத்தான் இந்த ஆக்கினை தீர்ப்பு. കരമുയർത്തി ദൈവത്തെ സ്തുതിച്ചേ. கரங்களை உயர்த்தி தேவனை துதிப்போம். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. പ്രൈസ് ദി ലോർഡ്. ജീസസ്. നമ്മള് വെള്ളയും ഇട്ടിരിക്കുന്നത് കണ്ടില്ലെങ്കിൽ ചിന്തിക്കുക ശിക്ഷാവിധിയിൽ പോകേണ്ടവന്. நாம் வெள்ளையும் போடல அப்படின்னா நாம் நினைப்போம் இவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டவர்கள் என்று. കളർ ഡ്രസ് ഇട്ടാൽ അവൻ ശിക്ഷാവിധിയിൽ പോകും. கலர் Dress போட்டா இவன் ஆக்கினை தீர்ப்புக்குள்ளாய் போவான் என்று நினைக்கிறார். மீச வச்சா പറയും അവൻ നരകത്തിൽ പോകാൻ ചാൻസ് ഉണ്ട്. மீச வச்சவனை பார்த்து சொல்லுவாங்க இவர் நரகத்துக்கு போக வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லி. ஹல்லேலூயா. പ്രൈസ് ദി ലോർഡ്. ജീസസ്. ഇവിടെ കമ്മലിടുന്നതോ ഊരുന്നതോ വെള്ള ഷർട്ട് ഇടുന്നതോ ഇതൊന്നും അല്ല വിഷയം. இங்கே தோடு போடுவதோ மாலை போடுவதோ வெள்ளை சட்டை போடுவதோ போடாததோ ஒரு பொருள் அல்ல. കളർ ഡ്രസ് ഇടുന്നതോ മീശ വയ്ക്കുന്നതോ താടി വടിക്കുന്നതൊന്നും അല്ല. ஆமென். மீச வைக்கிறதோ மீச வலிக்கிறதோ அல்லது கலர் Dress போடுவதோ ஒரு பொருட்டே அல்ல. ദൈവാത്മാവുണ്ടോ? தேவ ஆவியானவர் உள்ளுக்குள்ள இருக்கிறாரா? പ്രൈസ് ദി ലോർഡ്. ஹல்லேலூயா. അതാണ് ക്വസ്റ്റ്യൻ. அதுதான் கேள்வியா இருக்கிறது. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஹல்லேலூயா. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. എന്താണ് ദൈവത്തിന്റെ ആത്മാവുള്ളവന്റെ പ്രത്യേകത? ஆவியின் தேவனுடைய ஆவி ஒருவனுக்குள் இருந்தால் அவனுக்குள்ளதான சிறப்பம்சங்கள் என்ன? അവൻ ദൈവത്തോട് പ്രാർത്ഥിക്കും. அவன் தேவனோடு ஜெபிப்பான். കർത്താവേ, ஆண்டவரே, ഇന്ന് ഞാൻ ഏത് ഡ്രസ്സാ ഇടേണ്ടത്? இன்னைக்கு நான் எந்த Dress போட வேண்டும்? പ്രൈസ് ദി ലോർഡ്. ஹல்லேலூயா. ഈ ഡ്രസ് ഇട്ടാൽ இந்த Dress போட்டா ദൈവനാമം ദുഷിക്കപ്പെടും. தேவ நாமம் தூஷிக்கப்படுமா? പ്രൈസ് ദി ലോർഡ്. ஹல்லேலூயா. ദൈവത്തിന് ഇൻസൾട്ട് ആകും. தேவன் துக்கப்படுவாரா? ഞാൻ ഇന്ന രീതിയിൽ നടന്നാൽ, நான் இந்த விதமாய் நடப்பேன் என்றால் ആരെങ്കിലും ഇത് കണ്ട് പാപം ചെയ്യാൻ ചാൻസ് ഉണ്ടോ? யாராவது இதை கண்டு இடறல் அடைந்து பாவம் செய்ய வாய்ப்பு இருக்கிறதா? ഒരു ദൈവ പൈതലിന്റെ പ്രത്യേകത, ஒரு தேவ பிள்ளைக்கு இருக்கக்கூடிய சிறப்பம்சம். പ്രൈസ് ദി ലോർഡ്. ஹல்லேலூயா. ദൈവത്തോട് ഏത് ഡ്രസ് ഇടണമെന്ന് ചോദിക്കും. தேவனிடத்தில் நான் என்ன உடையை அணிய வேண்டும் என்று கேட்பார்கள். ഇന്ന് വീട്ടിൽ അടിയ, இன்னைக்கு வீட்டுல சண்டைதான். ഭാര്യ ഭർത്താവിനോട് ചോദിക്കും.
ஆமென். கணவன் ஆமென் மனைவியின் எடுத்து பார்த்து கேட்பாங்க. എനിക്കൊരു ചുരിദാർ സെലക്ട് ചെയ്ത് താ ചേട്ടാ. ஆமென். மனைவி கணவனை பார்த்து கேட்பாங்க, அத்தா எனக்கு ஒரு சுடிதாரை நீங்க செலக்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி. ஹalleluya. ഹല്ലേലൂയ. ஹalleluya. നേരെ ഡ്രസ് വാഷ് ചെയ്യത്തില്ല. ஆமென். சரியா Dress வாஷ் பண்ணுவது இல்ல, അയൺ ചെയ്ത് വയ്ക്കത്തില്ല. அயன் பண்ணி வைப்பது இல்ல. റിയൽ ആത്മാവുള്ളവൻ, உண்மையாகவே தேவனுடைய ஆவியை பெற்றவன் അവൻ ഡ്രസ് ഒരു പ്രാവശ്യം ഇട്ടിട്ട് അലക്കും. அவன் ஒரு முறை Dress போட்டாலும் மறுபடியும் போயிட்டு அவர் அதை கழுகி விடுவார். എന്നിട്ട് അയൺ ചെയ്ത് அதை அயன் பண்ணி നീറ്റ് ആയിട്ട് சரியாக അലമാരയിൽ കൊണ്ടുവയ്ക്കും. அவன் அலமாரையில பீரோல போய் வைப்பார். പ്രൈസ് ദി ലോർഡ്. ஹalleluya. ഇതങ്ങനെയല്ല ചിലത്. சிலர் அப்படி அல்ல. ദൈവാത്മാവില്ലാത്തവര് தேவ ஆவியானவர் யாருக்குள் இல்லையோ அவர்கள் ഇട്ട ഡ്രസ്സിനെ போட்ட உடையையே ഒന്ന് സൂര്യപ്രകാശത്തിലിട്ട് ഉണക്കെങ്കിലും ചെയ്താൽ ഒന്ന് സന്തോഷിക്കാം. ஆமென். சூரிய ஒளியில காய வச்சா கூட கொஞ்சம் சந்தோஷப்படலாம். ഇതങ്ങനെയൊന്നുമില്ല. இது அப்படிலாம் கிடையாது. ഇട്ട ഡ്രസ് போட்ட உடையையே വിയർപ്പോടെ அந்த வேர்வையோட ചുരുട്ടി എവിടെയെങ്കിലും കൊണ്ടുപോയിക്കും. சுருட்டி ஏதாவது ஒரு இடத்துல தூக்கி போட்டுருவாங்க. ചിലതിന്റെ വീട്ടിനകത്ത് കേറുമ്പോൾ അറിയാം. சிலருடைய வீட்டுக்குள்ள உள்ள போனாலே தெரியும். ആ മൂലയിൽ കുറെ ഡ്രസ് ചുരുട്ടി വെച്ചിട്ട് அந்த மூலையில கொஞ்சம் Dress சுருட்டி வச்சிருப்பாங்க. യേശു കല്ലറയെന്ന് പോയപ്പോ മനുഷ്യൻ കൊടുത്ത ഡ്രസ്സിനെ അവിടെ ചുരുട്ടി വെച്ചിരുന്നു. இயேசு கல்லறையை விட்டு உயிர்த்தெழுந்து போன போது மனுஷன் கொடுத்த Dress ஒரு இடத்துல சுருட்டி வச்சிருந்தாரு. ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഒരു ആമേൻ പറഞ്ഞു. ராமீன் சொல்லுங்க. അതുപോലെയാണ് ചിലരെ அதே போலதான் சிலர் ഉറങ്ങി എണീറ്റ് പുതപ്പിനെ ചുരുട്ടി അവിടെ വെച്ചിട്ട് പോകും. தூங்கி எழுந்து அந்த படுக்கையை அப்படியே சுருட்டி மூட்டையா வச்சுட்டு போயிடுவாங்க. ആ പുതപ്പ് പോലും ഒന്ന് മടക്കി വെക്കത്തില്ല. அந்த போர்வையை கூட அவங்க மடிச்சு வைக்க மாட்டாங்க. തലയണ രണ്ടെണ്ണം ഉണ്ട്. അത് ഒന്ന് കട്ടിലിന്റെ അടിയിൽ ഒന്ന് വേറെ എവിടെയോ കിടപ്പുണ്ട്. தலகாணி 2 இருக்குது. ஒன்னு கட்டிலுக்கு மேல ஒன்னு கட்டிலுக்கு அடியில எங்கேயோ கிடக்குது. വീട് എപ്പോഴും നീറ്റ് ആവുമെന്ന് അറിയാമോ? வீடு எப்ப தெரியுமா சரியா சீர்படுத்துவாங்க? പ്രതീക്ഷിക്കാത്ത സമയത്ത് ഒരു ഗസ്റ്റ് വരുമ്പോ, எதிர்பார்க்காத விதமா ஒரு விருந்தினர் வரும்போதுதான். അയ്യോ വീട്ടിൽ കയറുമ്പോ ഭയങ്കര മണം, ஐயோ வீட்டுல வந்தா பயங்கர வாசனை. അപ്പ കൊണ്ട് തൂക്കിയ സാധനം അത്. அப்ப போட்டு ஆமென் மாட்டி வச்ச தொங்க விட்டதான அந்த வாசனை திரவியம் அது. പറയാതെ ഒരു ദിവസം ചില വീട്ടിൽ പോണം. சொல்லாமலேயே ஒரு வீட்டுக்கு போயிடணும். അപ്പ അറിയാം அப்ப தெரியும் നല്ല സ്പ്രേയുടെ മണമാണോ അല്ല ദുർഗന്ധമാണോ വരുന്നത്. அது நல்ல வாசனை திரவியத்தின் வாசனையா இல்ல மோசமான நாற்றமா என்று சொல்லி. അതുകൊണ്ട് ഭർത്താക്കന്മാർ ആഗ്രഹിക്കുന്നത്, அதனால கணவன்மார்கள் விரும்புவது என்னவென்றால் ഇടയ്ക്കിടയ്ക്ക് ഗസ്റ്റ് വരണേ ദൈവമേ. ஆமென் இட நேரத்துல அடிக்கடி விருந்தினர்கள் வரணுமே ஆண்டவரே என்று சொல்லி ஜெபிக்கிறார். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഒരു ആമേൻ പറഞ്ഞേ. ஒரு ஆமென் சொல்லுங்க. ഹല്ലേലൂയ. ஹalleluya. പ്രൈസ് ദി ലോർഡ്. ഈ ആരും മിണ്ടായിരുന്നില്ലല്ലോ. ஆமென் யாருமே ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டீங்களே. കരങ്ങളെ ഉയർത്തി ദൈവത്തെ സ്തുതിച്ചേ. கரங்களை உயர்த்தி தேவனை துதிப்போம். ഞാൻ ശരി പറയുന്നത് ശരിയാണെങ്കിൽ ഒന്ന് ഹല്ലേലൂയ പറ. நான் சொல்லுவது சரிதான் அப்படி நீங்க ஒத்துக்கொண்டா ஹல்லேலூயா சொல்லுங்க. ആരോ നല്ല ഉറച്ചു പറഞ്ഞിട്ടുണ്ടാക്കെ. ஆமென். ഹല്ലേലൂയ. யாரோ ஒருவர் சத்தமா சொல்லி இருக்காங்க. ദൈവാത്മാവുള്ളവന്റെ പ്രത്യേകത എന്താ? தேவ ஆவியை பெற்றவருடைய சிறப்பு என்ன? അവന്റെ വീട് அவருடைய வீடு ക്രമമുള്ളതായിരിക്കും, ஒழுங்கானதா இருக்கும். അല്ല വിരുന്നുകാർ വരുമ്പോഴല്ല വീട്ടിന്റെ ഫ്രണ്ടിൽ ഇരിക്കുന്ന ആ പുല്ലൊക്കെ പറിച്ചു കളയുന്നത്. விருந்தினர் வரும்போதுதான் போயிட்டு அந்த வீட்டுக்கு முன்னாடி இருக்கிறதான வாசல்ல உள்ள புல்லெல்லாம் பறித்து போடுவது. ചിലതിന്റെ ബെഡ്റൂം ഗോഡവനാണോ ബെഡ്റൂം ആണോ എന്നൊരു ഡൗട്ട്. சிலருடைய படுக்கை அறைய பார்த்தா அது குடோனா இல்ல படுக்கை அறையானே தெரியாது. ഹല്ലേലൂയ. ஹalleluya. 150 ബക്കറ്റ് ഒരു സൈഡില്, 150 பக்கெட் ஒரு பக்கம். ഹല്ലേലൂയ. ஹalleluya. വീടിന് പെയിന്റ് അടിച്ച ബക്കറ്റ് വേറൊരു സൈഡ്, வீட்டுல பெயிண்ட் அடிச்சதான பக்கெட் ஒரு பக்கத்துல, ഹല്ലേലൂയ. ഉള്ള വേസ്റ്റ് എല്ലാം അവിടെ ആയിട്ട് അടുക്കി വെക്കും. இருக்கிற குப்பையெல்லாம் அங்கங்கெல்லாம் ஒதுக்கி வைக்கிறது. ഒന്ന് കളയാൻ മനസ്സില്ല. அதை தூக்கி எறிய அவங்களுக்கு மனதில்லை. ആമേൻ. ஆமென். ഇന്ന് രാത്രി മീറ്റിംഗ് കഴിഞ്ഞ് നാളെ കംപ്ലീറ്റ് ആക്രിക്കടയിൽ കൊണ്ടുവന്ന് കൊടുക്കണം. ஆமென். இன்னைக்கு நைட்டு கூட்டம் முடிந்து இருக்கிற குப்பைகள் எல்லாத்தையும் போயிட்டு ஆக்கர் கடையில போட்டுற வேண்டும். ആവശ്യമില്ലാത്തതെല്ലാം എടുത്ത് കളയണം. தேவையில்லாதது எல்லாம் தூக்கி எறிய வேண்டும். ഹല്ലേലൂയ. ஹalleluya. അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ കൊടുത്തിട്ട് പറ, பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, എന്റെ യേശു ഗസ്റ്റ് അല്ല. என்னுடைய இயேசு விருந்தினர் அல்ல. പലപ്പോഴും യേശു பல வேளைகளில் இயேசு നിങ്ങളെ വീട്ടിൽ വരുന്ന ഗസ്റ്റിന്റെ വീട്ടിൽ കൂടെയാ വരുന്നത്. ஆமென் உங்க வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தினர் கூட தான் சேர்ந்து வருகிறார். എന്നാ അപ്പോഴേ വീട്ടിൽ കയറാൻ പറ്റത്തുള്ളൂ. ஏன்னா அப்பதான் வீட்டுக்குள்ள வரவே முடியும். പിന്നെ അവര് പോയി ഒരു 3-4 ദിവസം കൂടെ അഡ്ജസ്റ്റ് ചെയ്ത് യേശു നിൽക്കും. அவர் போனதுக்கு அப்புறம் ஒரு 3-4 நாட்கள் கூட அட்ஜஸ்ட் பண்ணி இயேசு வீட்டுல தங்கி இருப்பார். പിന്നെ യേശുവും പോവും. அதுக்கப்புறம் இயேசுவும் போயிடுவார். ഹല്ലേലൂയ. ஹalleluya. രാമേൻ പറഞ്ഞേ. ஒரு ஆமென் சொல்லுங்க. ഹല്ലേലൂയ. ஹalleluya. അഭിഷേകം ഉള്ളവൻ
அபிஷேகத்தை பெற்றவன் ദൈവം തന്ന ഡ്രസ് അലക്കി അയൺ ചെയ്ത് നല്ല രീതിയിൽ യൂസ് ചെയ്യണം. தேவன் தந்ததான வஸ்திரத்தை அதை சரியாக கழுகி அயன் பண்ணி வைத்திருப்பார். Praise the Lord. ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா. വീട് നല്ല വൃത്തിയാക്കി ഇടണം. வீட்டை நல்ல சுத்திகரித்து வைக்க வேண்டும். Hallelujah. ஹல்லேலூயா. ഡെയിലി നല്ല ആമേൻ തൂത്ത് വൃത്തിയാക്കണം. தினமும் நல்ல முறையிலே அதை ஆமென் நாம் ஹல்லேலூயா சுத்தம் பண்ண வேண்டும். അതാ ദൈവാത്മാവുള്ളവന്റെ പ്രത്യേകത. அதுதான் தேவ ஆவியை பெற்றவருடைய சிறப்பா இருக்கிறது. Hallelujah. ஹல்லேலூயா. ആർക്കാണ് ശിക്ഷാവിധി ഇല്ലാത്തത്? யாருக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை? ദൈവത്തിന്റെ ആത്മാവ് വന്നാൽ பரிசுத்த ஆவியானவர் அவருடைய வாழ்க்கையில வருவார் என்றால் അവന്റെ ജീവിതം മാറും, அவருடைய வாழ்க்கை மாறிவிடும், അവന്റെ വീട് മാറും, அவருடைய வீடு மாறிவிடும், അവന്റെ സ്വഭാവം മാറും, அவருடைய சுபாவம் மாறும், അവന്റെ മിനിസ്ട്രി മാറും, அவருடைய ஊழியம் மாறும், അവന്റെ സഭ മാറും. அவருடைய சபை மாறும். അയ്യോ തെറ്റിദ്ധരിക്കരുത്. நீங்க தவறா என்ன வேண்டாம், സഭയിൽ നിന്ന് മാറോന്നല്ല, சபையில் இருந்து வேற சபைக்கு மாறுவார்கள் என்றல்ல, നിന്റെ സഭയ്ക്ക് മാറ്റം വരും. உங்க சபைக்கு மாற்றம் வரும் என்று നിന്റെ சொன்னேன். സഭയിലെ ശൂന്യതകൾ മാറും. உங்க சபைக்குள் இருக்கிற வெற்றிடங்கள் மாறும். നിന്റെ സഭയിൽ ആത്മാക്കൾ വർദ്ധിക്കാൻ തുടങ്ങും. உங்க சபையில ஆத்துமாக்கள் பெருக ஆரம்பிப்பார்கள். നിന്റെ ബിസിനസ് വർദ്ധിക്കാൻ തുടങ്ങും. உங்க தொழில் பெருக ஆரம்பிக்கும். നിന്റെ തലമുറയുടെ വിദ്യാഭ്യാസം വർദ്ധിപ്പിക്കാൻ തുടങ്ങും. தலைமுறையில் படிப்பு பெருகும். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. കരങ്ങളെ ശക്തിയോടെ ചേർത്തടിച്ച് ദൈവത്തെ സ്തുതിച്ച് கரங்களை பலமாய் தட்டி தேவனை ஸ்தோத்திரிப்போம். പോരാ പോരാ പോരാ. போதாது நல்ல கைகளை தட்டி வாய்களை திறந்து கர்த்தரை துதிப்போம். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. Praise the Lord. Jesus. അപ്പൊ രക്ഷിക്കപ്പെട്ടവന്റെ പ്രത്യേകത, அப்ப ரட்சிக்கப்பட்டவனுக்குரியதான சிறப்பம்சம், അവൻ ദൈവാത്മാവുള്ളവനും அவன் தேவ ஆவியை பெற்றவனும் ദൈവാത്മാവിൻ പ്രകാരം ജീവിക്കുന്നവനുമായിരിക്കും. தேவ ആவியின்படி வாழ்கிற ஒரு நபராய் இருப்பான். ഇനി രക്ഷിക്കപ്പെട്ടില്ലെങ്കിൽ എന്തായിരിക്കും സ്ഥിതി? ரட்சிக்கப்படாவிட்டால் அவனுடைய நிலைமை என்னவாய் முடியும்? മൾട്ടി ഹോസ്പിറ്റലിൽ നീ അഡ്മിറ്റ് ആയി പോകും. மல்டி ஹாஸ்பிட்டல், அதாவது எல்லா விதமான ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா சலுகைகளும் இருக்கக்கூடிய அந்த மருத்துவமனையில் அட்மிட் ஆக வேண்டிய சூழ்நிலை வரும். അല്ലെങ്കിൽ இல்லாவிட்டால் അതിവേഗത്തിൽ മണ്ണിന്റെ അടിയിൽ പോകേണ്ടി വരും. அதிசீக்கிரமாய் மண்ணுக்குள் புதைக்கப்பட வேண்டிய சூழ்நிலை நேரிடும். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. നമ്മുടെ ആരോഗ്യം നഷ്ടപ്പെടും, நம்முடைய ஆரோக்கியம் நஷ்டப்படும், നമ്മുടെ ബലം നഷ്ടപ്പെടും, நம்முடைய பலன் நஷ்டப்படும், നമ്മുടെ സമ്പത്ത് നഷ്ടപ്പെടും, நம்முடைய சொத்து நஷ்டப்படும், മരിക്കുന്നതിന് മുമ്പേ സ്വസ്ഥത കാണത്തില്ല, மரிப்பதற்கு முன்பதாகவும் சமாதானம் இருக்காது, മരിച്ചു കഴിഞ്ഞാലും സ്വസ്ഥത കാണത്തില്ല. மரித்தாலும் அவர்களுக்கு சமாதானம் இருக்காது. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഇന്ന് രാത്രികാലം இந்த இரவு நேரத்தில் രക്ഷിക്കപ്പെടാൻ ഒരേ ഒരു നാമം, ரட்சிக்கப்படுவதற்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு நாமம் தான் இருக்கிறது. മേലെ ആകാശത്തിലെങ്കിലും மேலே வானத்திலும் കീഴെ ഭൂമിയിലെങ്കിലും கீழே பூமியிலும் ഒരേ ഒരു നാമം, ஒரே ஒரு நாமம் தான் இருக்கிறது. നസറേനായ യേശു. அவர்தான் நசரேயனாகிய இயேசு. കരങ്ങളെ ശക്തിയോടെ അടിച്ചു പറയാം. கரங்களை பலமாய் தட்டி சொல்லுவோம், യേശു മാത്രം. இயேசு மட்டுமே. ഇന്ന് രാത്രി ഗ്രൗണ്ടിൽ இந்த இரவிலே இந்த மைதானத்தில் നിന്റെ കൈ പിടിച്ചുകൊണ്ട് உங்களுடைய கரத்தை பிடித்துக்கொண்டு യേശു പറയുന്നു, இயேசு சொல்லுகிறார், തോൽവിയല്ല தோல்வி அல்ல, ജയം. ஜெயம். പറഞ്ഞേ പറഞ്ഞേ പറഞ്ഞേ. சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க, தோல்வி அல்ல, ஜெயம் என்று சொல்லுங்கள். അപ്പൊ റോമർക്ക് എഴുതിയ ലേഖനം அப்ப ரோமருக்கு எழுதின நிருபம் 8-ാം അധ്യായം 8ஆம் அதிகாரம் 1-ാമത്തെ വചനം ഇതാണ് പറയുന്നത്. 1வது வசனம் இதை தான் சொல்லுகிறது. റോമർക്ക് എഴുതിയ ലേഖനം ரோமருக்கு எழுதின நிருபம் 8-ാം അധ്യായം 8ஆம் அதிகாரம் 2-ാമത്തെ വചനത്തിൽ 2வது வசனத்தில் 5 പ്രമാണങ്ങളെ കുറിച്ച് പറയുന്നു. 5 விதமான பிரமாணத்தை குறித்து சொல்லப்படுகிறது. ஒன்று ജീവന്റെ പ്രമാണം, ஜீவனின் பிரமாணம், இரண்டாவதாக ആത്മാവിന്റെ പ്രമാണം, ஆவியின் பிரமாணம், மூன்று പാപത്തിന്റെ പ്രമാണം, பாவத்தின் பிரமாணம், நாலு മരണത്തിന്റെ പ്രമാണം, மரணத்தின் பிரமாணம், ஐந்து ന്യായവിധിയുടെ പ്രമാണം, நியாய தீர்ப்பின் பிரமாணம். ഹല്ലേലൂയ. അപ്പൊ റോമർ 8-ാം അധ്യായം 2 ഈ പ്രമാണങ്ങളെ കുറിച്ചാണ് പറയുന്നത്. ആമേൻ. இந்த ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரத்துல இந்த 5 பிரமாணங்களை குறித்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. 8:1 ശിക്ഷാവിധിയിൽ നീ അകപ്പെടത്തില്ലെന്നാ പറയുന്നത്. 8ஆம் அதிகாரத்துல 1வது வசனம் நீ ஆக்கினை தீர்ப்புக்குட்பட மாட்டாய் என்று சொல்லுகிறது. ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. നമ്മൾ ഡോക്ടർ തരുന്ന മരുന്ന്, நாம் மருத்துவர் கொடுக்கக்கூடியதான அந்த மருந்தை കറക്റ്റ് ടൈമിൽ കഴിക്കും. சரியான நேரத்தில் அதை நாம் உட்கொள்ளுவோம், நாம் அதை ஆமென் எடுத்துக்கொள்ளுவோம். നമുക്ക് ത്രോട്ട് ഇൻഫെക്ഷനോ, நமக்கு ஆமென் ஹல்லேலூயா தொண்டை பகுதியில் ஏதாவது பிரச்சனை என்றாலோ, എന്തെങ്കിലും ഒരു പ്രോബ്ലത്തിൽ ഹോസ്പിറ്റലിൽ പോയാൽ, ஏதாவது பிரச்சனை என்று சொல்லி மருத்துவமனைக்கு போனால்
അവർ നമുക്ക് മരുന്ന് എഴുതി തരും. அவர்கள் நமக்கு மருந்து எழுதி கொடுப்பார்கள். 3 നേരം ഇത് കഴിച്ചാൽ 3 வேளையும் நீங்கள் இதை சாப்பிட்டீர்கள் என்றால் നിങ്ങൾക്ക് സുഖം വരും. உங்களுக்கு சுகம் கிடைக்கும். കറക്റ്റ് 3 നേരം சரியாக 3 வேளையும் മരുന്ന് കഴിക്കുന്നതിന്റെ കാരണം மருந்து சாப்பிடுவதற்குரியதான காரணம் മരണത്തെ പേടിയുള്ളത് കൊണ്ടാണ്. மரணத்தை குறித்த பயம் இருப்பதனாலதான். അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ കൊടുത്തിട്ട് പറഞ്ഞേ, பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க. ഡോക്ടർ പറയും പോലെ மருத்துவர் சொல்லுவது போலவே കറക്റ്റ് ആയിട്ട് சரியாக 3 നേരം മെഡിസിൻ എടുക്കുന്നത് 3 வேளையும் மருந்தை சாப்பிடுவது മരണത്തെ പേടിയുള്ളത് കൊണ്ടാണ്. மரணத்தை குறித்த பயம் இருப்பதனாலதான். 2 இரண்டாவதாக 3 നേരം കറക്റ്റ് ആയിട്ട് മെഡിസിൻ എടുക്കുന്നത് 3 வேளையும் சரியாக மருந்தை சாப்பிடுவது മരിക്കാൻ മനസ്സില്ലാത്തത് കൊണ്ടാണ്. மறிக்க விருப்பம் இல்லாததுனாலதான். ചുരുക്കി പറഞ്ഞാൽ சுருக்கமாய் சொல்ல போனால் എല്ലാവർക്കും മരണത്തെ പേടിയാണ്. எல்லோருக்கும் மரணத்தை கண்டு பயம் உண்டு. Praise the Lord. அல்லேலூயா. മരണം എന്ന് പറയുന്നത് மரணம் என்று சொல்லுவது ഒരു ഭയമാണ്. ஒரு பயமாய் இருக்கிறது. എന്നാൽ ஏனென்றால் മരണത്തെ കുറിച്ച് നല്ലൊരു ഗുണം വേറൊന്നുണ്ട്. ஆனால் மரணத்தை குறித்து வேறொரு காரியம் இருக்கிறது. വേറൊരു നല്ല ഗുണമുണ്ട്. நல்ல வேறொரு காரியம் இருக்கிறது. എന്താണെന്ന് അറിയാമോ? என்னவென்று தெரியுமா? നീ മരിച്ചാൽ മാത്രമേ நீங்கள் மரித்தால் மட்டும்தான் നിന്നെ കുറിച്ച് ലോകം നല്ലത് പറയത്തുള്ളൂ. உலகம் உங்களை குறித்து நல்ல காரியங்களை சொல்லும். മനസ്സിലാകുന്നവർ കരങ്ങളെ അടിച്ചു പറഞ്ഞാട്ടെ. புரிந்து கொண்டவங்க கைகளை தட்டி சொல்லுவோம். ഒരു മനുഷ്യൻ ജീവനോടെ ഇരിക്കുമ്പോൾ, ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும்போது ആ മനുഷ്യനെ പറ്റി ഒരു വ്യക്തിയും നല്ലത് പറയത്തില്ല. அந்த மனுஷனை குறித்து ஒரு நபர் கூட நல்ல காரியங்களை சொல்ல மாட்டார்கள். Praise God. ஹalleluya. മരിച്ചു കഴിഞ്ഞാൽ ஆனால் மரித்து விட்டாலோ ആ വാ പിളർന്നിരിക്കുന്ന വായ്ക്കകത്ത് அந்த வாய் திறந்திருக்கிற பிளந்திருக்கிற அந்த வாய்க்குள்ளே അരി കൊണ്ടിട്ട് കൊടുക്കുന്നു. அரிசியை கொட்டுவாங்க. ആ വ്യക്തി മരിക്കുന്നതിന് മുമ്പ്, அந்த மனுஷர் சாவதற்கு முன்பு നീ അരി കൊണ്ടു കൊടുത്തിരുന്നെങ്കിൽ நீங்க அரிசியை கொடுத்திருப்பீர்கள் என்றால் ചോറ് വെച്ച് കഴിച്ചേനെ. அவங்க அதை சமைத்து ஆமென் சாப்பிட்டு இருப்பார்கள். Praise the Lord. ஹalleluya. ജീവനോടെ ഇരിക്കുമ്പോ உயிரோடு இருக்கும்போது ഒരു പൂ കൊണ്ടു കൊടുക്കത്തില്ല. ஒரு பூவை கூட கொண்டு போய் கொடுக்க மாட்டார்கள். മരിച്ചു കഴിഞ്ഞാൽ ஆனா மரித்து விட்டால் ഒരു ലോഡ് പൂ കൊണ്ടുവന്ന് തട്ടും. ஒரு லோடு பூவையே கொண்டு கொட்டிடுவாங்க. Praise the Lord. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. മരിച്ചവന്റെ പരിസരത്തൂടെ പോകാൻ പറ്റത്തില്ല. ஆமென். மரித்தவருடையதான அந்த ஹalleluya ஆராதனைக்கு கூட போக முடியாது. Praise the Lord. ஹalleluya. അരളിപ്പൂവിന്റെ നാറ്റവും அந்த அந்த ஹalleluya அந்த அரளி பூவுடையதான அந்த வாசனையும் ജാസ്മിന്റെ നാറ്റവും ஜாஸ்மின் பூவுடையதான அந்த நாற்றமும். ആ പേരുള്ള ആരെങ്കിലും ഉണ്ടെങ്കിൽ എടുത്ത് ക്ഷമിക്കണം. ആ ഫ്ലവറിന്റെ പേര് പറഞ്ഞത്. ஆமென். அந்த பேருள்ள யாராவது இங்க இருந்தா என்ன மன்னிச்சிருங்க. அந்த பூவுடைய பேரை சொல்லுகிறேன். Hallelujah. ஹalleluya. ഡിഫറന്റ് வித்தியாசமான പൂക്കളുടെ സ്മെൽ അടിക്കും. பூக்களுடையதான வாசனைகள் வீசும். ജീവനോടെ ഇരിക്കുമ്പോ, உயிரோடு இருக்கும்போது അമ്മാ அம்மா ഐ ലവ് യു உன்னை நான் நேசிக்கிறேன் എന്ന് പറഞ്ഞ ഒരു പൂ കൊണ്ട് കൊടുക്കത്തില്ല. ஆமென் என்று சொல்லி ஒரு பூ கூட போய் கொடுக்க மாட்டாங்க. Praise God. ஹalleluya. ഈ അമ്മ ജീവനോടെ ഇരുന്നപ്പോ இந்த தாயார் உயிரோடு இருக்கும்போது ഒരു സ്പ്രേയുടെ കുപ്പി കണ്ടിട്ടില്ല. அவங்க அந்த செண்டு பாட்டிலுடைய மூடி கூட பார்த்திருக்க மாட்டாங்க. ചത്ത് കഴിഞ്ഞാൽ செத்து விட்டாலோ ഒരു ബോട്ടിൽ സ്പ്രേ ഫുൾ അടിക്കും. ஒரு பாட்டில் செண்டையே ஸ்ப்ரேயே ஃபுல்லா அடிச்சிடுவாங்க. അടിച്ചു വിടുക. ஆமென். சிஸ்டர்னு சொல்லி ஃபுல்லா அடிச்சு விட்டுருவாங்க. ഉച്ചന്തല ഉള്ളംകാല് വരെ അടിക്കും. உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரையும் ஃபுல்லா அடிச்சிடுவாங்க. കാരണം ശവത്തിന് അടിച്ച ബാക്കി നമ്മൾ അടിച്ചോണ്ട് പോകത്തില്ലല്ലോ. ஏன்னா பிணத்துக்கு அடிச்ச பாக்கியை நாம் அடிக்க மாட்டோம்ல. அதுதான் കുഴപ്പമില്ല. பரவாயில்ல. രാത്രി ആ അമ്മ വന്ന് നമുക്കിട്ട് പണി തന്നാലോ. ஆமென். ஒரு வேளை அடிச்சிட்டா அந்த அம்மா ஒரு வேளை வந்து இரவுல நமக்கு கொஞ்சம் வேலை வச்சுட்டாங்கன்னா അതുകൊണ്ട് പേടിച്ച് அதனால பயந்து ആ ബോട്ടിൽ ശവപ്പെട്ടിക്കകത്ത് തന്നെ അങ്ങിട്ടു. அந்த பாட்டிலையும் அந்த சவப்பெட்டிக்குள்ளேயே போட்டுருவாங்க. Praise the Lord. ஹalleluya. നല്ല സോപ്പ് അമ്മ കണ്ടിട്ടില്ല. நல்ல சோப்பு அது வரைக்கும் அந்த அம்மா பார்த்திருக்க மாட்டாங்க. Hallelujah. ஹalleluya. Praise the Lord. ஆமென். തുണി കഴുകുന്ന സോപ്പിട്ട് അദ്ദേഹം തേച്ചോണ്ടിരുന്നേ. ஆமென். துணிக்கு போடுற துணி சோப்பை வச்சுதான் அவங்க தன்னுடைய சரீரத்துக்கு போட்டுட்டு இருந்தாங்க. മരിച്ചു കഴിഞ്ഞാൽ ஆனா மரித்து விட்டால் ഒരു ഫുള്ള് ലെക്സിന്റെ സോപ്പ്. ஒரு ஆமென் ஃபுல் லக்ஸோட சோப்பு. ചിലര് പറയും, சிலர் சொல்லுவார்கள், അയ്യോ ஐயோ ജീവനോടെ ഇരുന്നപ്പോ உயிரோடு இருக்கும்போது ആ അമ്മ കറുത്ത് പെറുത്തായിരുന്നേ. அந்த அம்மா கருப்பா கரிக்கட்டையா இருந்தாங்க. മരിച്ചപ്പോ ஆனா இறந்த போதோ ഭയങ്കര തേജസ്. ஐயோ பயங்கர பிரகாசம் அவங்க முகத்துல அடிக்குதே. ചത്തവന് ഒരു തേജസ്സും ഇല്ല. செத்து போனவங்களுக்கு ஒரு பிரகாசமும் கிடையாது. ജീവനോടെ ഇരുന്നപ്പോ തേജസ് ഇല്ലാത്തവനെ ഇനി ചത്ത് കിടക്കുമ്പോ. ஆமென். உயிரோடு இருக்கும் போதே பிரகாசம் இல்லாதவனுக்கு செத்து போன எப்படி பிரகாசம் வரும்? അതിരിക്കുന്നവരെ കൈ കൊടുത്തോടെ. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க. ചത്തവന്റെ മേലല്ല തേജസ്,
செத்து போனவர்கள் மேல பிரகாசம் அல்ல, ജീവനോടെ ഇരിക്കുന്ന നിന്റെ മേലാ തേജസ് ഇറങ്ങുന്നത്. உயிரோடு இருக்கிற உங்கள் மேலதான் பிரகாசம் இறங்கி வருகிறது. കരങ്ങളെ ശക്തിയോടെ അടിച്ചു പറ. கரங்களை பலமாய் தட்டி சொல்லுவோம். അതുകൊണ്ട് ഒറ്റ മരണ വീട്ടിൽ പോയിട്ട് വന്നിട്ട് அதனால ஒரு மரண வீட்டுக்கும் போயிட்டு வந்து നല്ല തേജസ്സോടെ ഇരുന്നെന്ന് പറയരുത്. நல்ல பிரகாசமா இருந்ததுன்னு சொல்லாதீங்க. ഹല്ലേലൂയ. அல்லேலூயா. ഒരു അമ്മയും പറഞ്ഞേ, ஆமென் சொல்லுங்க. നീ മണ്ണിനെ നോക്കിയിട്ടാ തേജസ് എന്ന് പറഞ്ഞത്. நீங்க மண்ணை பார்த்துதான் பிரகாசம் என்று சொல்லிருப்பீங்க. ജീവനുള്ള നിന്റെ മേലാ തേജസ് ഇറങ്ങുന്നത്. உயிருள்ள உங்கள் மேலதான் பிரகாசம் இறங்கி வருகிறது. വിശ്വാസം ഉണ്ടെങ്കിൽ മാത്രം കരം വീശി അടിച്ചു പറ. விசுவாசமா இருந்தா மட்டும் கையை நல்ல வேகமா தட்டி சொல்லுங்க. അതുകൊണ്ട് മരിച്ചതിന് ശേഷം തേജസ് പ്രാപിക്കാൻ ആരും വിചാരിക്കണ്ട. அதனால மரித்ததுக்கு அப்புறம் பிரகாசத்தை பெற்றுக்கொள்ள யாரும் நினைக்காதீங்க. ജീവനോടെ ഇരിക്കുമ്പോൾ നീ തേജസ്സിൽ ജീവിക്കണം. உயிரோடு இருக்கும் பொழுதே நீ பிரகாசமுள்ள வாழ்க்கையை வாழ வேண்டும். അന്യഭാഷ പറഞ്ഞ അല്പനേരം കരങ്ങളെ അടിച്ചു പറ. அந்நிய பாஷை சொல்லி கொஞ்ச நேரம் ஆண்டவரை துதிப்போம். ഇന്ന് രാത്രി വിശ്വസിക്കുന്നവന്റെ മേല് இந்த இரவிலே விசுவாசிக்கிறவர்கள் மேல ദൈവ തേജസ് വെളിപ്പെടുന്നു. தேவ பிரகாசம் வெளிப்படுகிறது. Receive the power of God. தேவனுடைய அந்த வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்கள். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. മനസ്സിലാകുന്നവർ ദൈവത്തെ സ്തുതിച്ചേ. புரிந்து கொண்டவங்க தேவனை துதிப்போம். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. മരിച്ച ശരീരത്തിൽ ഒരു ഫുള്ള് സ്പ്രേ അടിച്ചു തീർക്കും. மரித்த சரீரத்துல முழு ஸ்ப்ரே பாட்டிலை அடிச்சிடுவாங்க. മുഴു സോപ്പും തേച്ച് പിടിപ്പിക്കുക. முழு சோப்பையும் தேய்ச்சு குளிப்பாட்டிடுவாங்க. ഇനി പൗഡർ ഇടുന്നത് இது பவுடர் போடுற காரியத்தை பத்தி ഒരു சொல்லணும்னா കുട്ടിക്കൂറ ബോട്ടിൽ വാങ്ങിയാൽ ஒரு குட்டி கூரா பவுடர் பாட்டில வாங்கினா കംപ്ലീറ്റ് ശവത്തിന്റെ മേലിൽ അടിച്ചു. அந்த முழு பாட்டிலையும் அந்த பிணத்து மேல அடிச்சிடுவாங்க. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഒരു അമ്മയും പറഞ്ഞ ஒரு ஆமென் சொல்லுங்க. മരിച്ചു കഴിഞ്ഞാൽ மரித்து விட்டால் പുതിയ ഡ്രസ്, புதிய Dress. ജീവനോടെ ഇരുന്നപ്പോ ஆனா உயிரோடு இருக்கும்போது ഈ അമ്മയ്ക്ക് ഒരു ടവല് പോലും വാങ്ങി കൊടുത്തിട്ടില്ല. இந்த അമ്മാவுக்கு ஒரு துண்டை கூட வாங்கி கொடுக்கல. ഒരു ജീവനോടെ ഇന്നപ്പോ ഒരു ടവല് വാങ്ങി കൊടുത്തെങ്കിൽ உயிரோடு இருக்கும்போது அவங்களுக்கு துண்டு தோர்த்து ஏதாச்சும் கொடுத்திருந்தாங்கன்னா അപ്പനും അമ്മയും തോളി ഇട്ടോണ്ട് സന്തോഷത്തോടെ നടന്നേനെ. அப்பாவும் அம்மாவும் தோல்ல போட்டுட்டு சந்தோஷமா வாழ்ந்திருப்பாங்க. മരിച്ചതിന് ശേഷം மரித்ததுக்கு பின்பு ജീവനോടെ ഇരുന്നപ്പോ ഒരു നൈറ്റി പോലും വാങ്ങി കൊടുക്കാത്ത ആള് உயிரோடு இருக்கும்போது ஒரு நைட்டி கூட வாங்கி கொடுக்காத நபர். ഹല്ലേലൂയ. அல்லேலூயா. അമ്മയെ ഗൗണിട്ട് കിടത്തിയിരിക്കുക. அம்மாவுக்கு கவன் Dress போட்டு படுக்க வச்சிருக்காங்க. ഒരു ലൂണാറിന്റെ ചെരുപ്പ് പോലും വാങ്ങി കൊടുക്കാത്ത ആള് ஒரு லூனாருடையதான செருப்பு கூட வாங்கி கொடுக்காத நபர் ഒരു ഷൂവും കൂടെ ഇട്ട് കൊടുത്തു. ஒரு ஷூ கூட போட்டு இருக்கிறாரு. Praise the Lord. அல்லேலூயா. എന്നിട്ട് മരിച്ചവനെ പറ്റി പറയും, மரித்தவரை பத்தி சொல்லுவார், അയ്യോ ஐயோ ഈ ദേശത്ത് നല്ല ആളായിരുന്നു. இந்த தேசத்திலேயே இவர் நல்ல நபராயிருந்தார். നീ ജീവനോടെ ഇരുന്നപ്പോ நீ உயிரோடு இருக்கும்போது നീ കാണാൻ നല്ല സൗന്ദര്യം ഉണ്ടെന്നും நீ நல்லா பார்க்க அழகா இருந்தா என்றும் അമ്മ നല്ല വ്യക്തി എന്ന് പറഞ്ഞിരുന്നെങ്കിൽ நல்ல நபர் என்று சொல்லிருப்போமானால் അവർ 1-2 വർഷം കൂടെ ജീവനോടെ ഇരുന്നേ. அவங்க இன்னும் 1-2 வருஷங்கள் உயிரோடு இருந்திருப்பாங்க. കരങ്ങളെ ശക്തിയോടെ അടിച്ചു പറ. கரங்களை பலமாய் தட்டி சொல்லுவோம். എന്നെ കേൾക്കുന്ന സഹോദര സഹോദരി, என்னை கேட்கிற சகோதரா சகோதரி, നിന്റെ അപ്പനും അമ്മയും ജീവനോടെ ഇരിക്കുമ്പോൾ உங்கள் தகப்பனும் தாயும் உயிரோடு இருக்கும்போது അവർക്ക് വേണ്ടി ഇത് ചെയ്തു കഴിഞ്ഞാൽ அவர்களுக்கு உள்ளதை செய்து கொடுத்தால் നീയും നിന്റെ തലമുറ അനുഗ്രഹം പ്രാപിക്കും. நீங்களும் உங்கள் தலைமுறைகளும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். അതാണ് രക്ഷിക്കപ്പെട്ട ഒരുത്തന്റെ പ്രത്യേകത. அதுதான் ரட்சிக்கப்பட்டவனுக்குரிய முதல் சிறப்பு. അതാണ് ദൈവാത്മാവുള്ളവന്റെ പ്രത്യേകത. அதுதான் தேவாவியை பெற்றவனுடைய சிறப்பு. കരങ്ങളെ ശക്തിയോടെ ദൈവത്തിന് അടിച്ചു സ്തോത്രം പറഞ്ഞേ. கரங்களை பலமாய் தட்டி தேவனை துதிப்போம். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ദൈവത്തിന് സ്തോത്രം പറഞ്ഞേ. தேவனை துதிப்போம். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഞാൻ ഇവിടെ നിർത്താൻ പോവാ. நான் இங்க நிறுத்த போகிறேன். ഹല്ലേലൂയ. ஹalleluya. റോമർ 8:5 ரோமர் 8ஆம் அதிகாரம் 5வது வசனம் രണ്ട് ചിന്തകളെ കുറിച്ച് പറയുന്നു. ரெண்டு விதமான சிந்தையை குறித்து சொல்லப்படுகிறது. ഒന്ന് ജഡത്തിന്റെ ചിന്ത, ஒன்று மாம்சத்தின் சிந்தை, ഒന്ന് ആത്മാവിന്റെ ചിന്ത. இன்னொன்று ஆவியின் சிந்தை. ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഇന്ന് രാത്രികാലം இந்த இரவு நேரத்தில் എല്ലാ ജഡത്തിന്റെ ചിന്തകളും எல்லா மாம்ச சிந்தைகளும் മാറിപ്പോകട്ടെ. விலகி போவதாக. ഹല്ലേലൂയ. ஹalleluya. എല്ലാ ഭയവും മാറിപ്പോകട്ടെ. எல்லா பயங்களும் மாறி போகட்டும். ഇന്ന് രാത്രി இந்த இரவிலே ദൈവസന്നിധിയിൽ എല്ലാവരും എഴുന്നേറ്റാട്ടെ. தேவ சமூகத்தில் எல்லாரும் எழுந்திருக்கலாம். ദൈവസന്നിധിയിൽ ഏൽപ്പിച്ചു കൊടുത്താട്ടെ. தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்கள். അതുകൊണ്ട് ஆகையினாலே ക്രിസ്തു യേശുവിലുള്ളവർക്ക് கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாய் இருக்கிறவர்களுக்கு ഒരു ശിക്ഷാവിധിയുമില്ല. ஒரு நியாய தீர்ப்பும் ஆக்கினை தீர்ப்பும் இல்லை. ദൈവത്തോട് പ്രാർത്ഥിച്ചാതെ தேவனிடத்தில் ஜெபிப்போம். ദൈവത്തിന്റെ അടുത്ത് വരിക. தேவனிடத்தில் கிட்டி சேருங்கள். ദൈവത്തിന്റെ അടുക്കലേക്ക് വരിക. தேவனிடத்தில் கிட்டி சேருங்கள். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ദൈവത്തിന്റെ അടുക്കലേക്ക് നിന്നെ വരുത്തുവാൻ தேவனுடையதான அருகே உங்களை கொண்டு வர ദൈവം കെരൂബുകളെല്ലാം സെലക്ട് ചെയ്തത്
தேவன் கேருபீன்களை தெரிந்து கொள்ளவில்லை. സാരാഫുകളെ സെലക്ട് ചെയ്തില്ല. சேராபீன்களை தெரிந்து கொள்ளவில்லை. ദൂതന്മാരെ സെലക്ട് ചെയ്തില്ല. தூதர்களை தெரிந்து கொள்ளவில்லை. നിന്നെ ദൈവത്തോട് അടുപ്പിക്കാൻ உங்களை தேவனிடத்தில் கிட்டி சேரும்படிக்கு ദൈവം സെലക്ട് ചെയ്തത് தேவன் தெரிந்து கொண்டது ദൈവത്തിന്റെ പുത്രനായ ക്രിസ്തുവിനെ അത്രേ. தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துவையே. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഇന്ന് രാത്രികാലം இந்த இரவு நேரத்தில் ദൈവത്തിന് ഒരു പുത്രൻ ഉണ്ടായിരുന്നു. தேவனுக்கு ஒரு குமாரன் இருந்தார். അവന്റെ പേര് அவர் பேரு ആദാം എന്നായിരുന്നു. ஆதாம். ഒരിക്കൽ ആദാമിന്റെ അടുക്കൽ വരുമ്പോൾ ஒருமுறை ஆதாமுக்கு அருகே தேவன் வரும்போது ആദാം നിന്ന സ്ഥാനത്ത് ആദാം ഇല്ലായിരുന്നു. ஆதாம் இந்த இடத்தில் இருந்தானோ அந்த இடத்தில் ஆதாம் இல்லாதிருந்தார். ഗ്രീക്ക് ബൈബിളിൽ പറയുന്നു கிரேக்க வேதம் இப்படி சொல்லுகிறது. അവൻ നിലവിളിച്ചു. அவன் கூக்குரலிட்டான். ദൈവപുത്രനായ ക്രിസ്തു നിലവിളിച്ചു. தேவகுமாரனாகிய கிறிஸ்து கூக்குரலிட்டார். ആദാമേ, ஆதாமே, നീ എവിടെ? எங்கே இருக்கிறாய்? ஹல்லேலூயா. ഒന്നാമത് ദൈവം അലറി നിലവിളിച്ചു. முதலாவது தேவன் சத்தமாய் கூப்பிட்டார். അത് ഏദേൻ തോട്ടത്തിലായിരുന്നു. அது ஏதேன் தோட்டத்தில் வைத்து கூப்பிட்டார். രണ്ടാമതും ദൈവം മനുഷ്യർക്ക് വേണ്ടി നിലവിളിച്ചു. இரண்டாவதாக தேவன் மனுஷருக்காக கூக்குரலிட்டார். അത് ഗെത്സമന തോട്ടത്തിൽ വെച്ചായിരുന്നു. அது கெத்சமனே தோட்டத்தில் வைத்து அவர் கூப்பிட்டார். അത് നമുക്ക് വേണ്ടി ദൈവം നിലവിളിച്ചു. அது நமக்காக அவர் கூப்பிட்டார். എന്തിനു വേണ്ടി നിലവിളിച്ചു? எதற்காக கூப்பிட்டார்? നിന്റെ ആത്മാവിന് വേണ്ടി അവൻ നിലവിളിച്ചു. உங்களுடைய ஆவிக்காக அவர் கூப்பிட்டார். നിനക്ക് വേണ്ടി നിലവിളിച്ചു. உங்களுக்காக அவர் கூப்பிட்டார். നിന്റെ തലമുറയ്ക്ക് വേണ്ടി നിലവിളിച്ചു. உங்கள் தலைமுறைக்காக அவர் கூப்பிட்டார். ഇന്ന് രാത്രി இந்த இரவிலே നിന്റെ ജീവിതത്തെ കൊടുക്കാൻ എത്ര പേർ തയ്യാറാണ്? உங்க வாழ்க்கையை கொடுக்க எத்தனை பேர் ஆயத்தமா ഇന്ന് இருக்கிறீர்கள்? രാത്രി இந்த இரவிலே ഞാൻ എന്റെ യേശുവിനെ എന്റെ രക്ഷിതാവും കർത്താവുമായി സ്വീകരിച്ചു. நான் இயேசுவை என் கர்த்தரும் இரட்சகருமாய் ஏற்றுக்கொண்டு യേശുവിന് വേണ്ടി ജീവിക്കാമെന്ന് இயேசுவுக்காய் வாழ்வேன் என்று സമർപ്പിക്കുന്ന എത്ര പേരുണ്ട്? ஒப்பு கொடுக்கிற எத்தனை பேர் இருக்கிறீர்கள்? കരങ്ങളെ ഉയർത്തി പിടിച്ചോ. கரங்களை உயர்த்திக் கொள்வோம். രണ്ട് കരങ്ങളെ ഉയർത്തി പിടിച്ചോ. ரெண்டு கரங்களை உயர்த்திக் கொண்டு ദൈവത്തോട് പ്രാർത്ഥിച്ചു. தேவனிடத்தில் ஜெபிப்போம். യേശുവേ, இயேசுவே, ഇന്ന് രാത്രി இந்த இரவிலே അങ്ങയ്ക്ക് വേണ്ടി എന്നെ ഏൽപ്പിക്കുക. உமக்காக எங்களை ஒப்பு கொடுக்கிறேன். യെസ്, ஜீசஸ். പ്രാർത്ഥിച്ചേ. ஜெபிப்போம். യെസ്, ஹalleluya. ഹല്ലേലൂയ. ஹalleluya. അനുഷ്യ அனிஷியா എന്ന് പേരുള്ള ഒരു മകളുടെ മേൽ ദൈവപ്രവൃത്തി ഇന്ന് രാത്രി വെളിപ്പെടുന്നു. அனிஷியா என்ற பேருள்ள ஒரு மகள் மேல் இந்த இரவிலே தேவ கிரியை வெளிப்படுகிறது. ആ പേരുള്ള ആരെങ്കിലും ഉണ്ടെങ്കിൽ കൈ ഉയർത്തി പിടിച്ചേ. அந்த பேருள்ள யாராவது இருந்திருந்தால் நீங்கள் கைகளை உயர்த்தி பிடிங்கள். அனுஷியா, ഇന്ന് രാത്രി യേശു നിന്നെ സ്നേഹിക്കുന്നു. இரவிலே இயேசு உங்களை நேசிக்கிறார். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഫ്രണ്ടിലോട്ട് വരികയാണെങ്കിൽ ഇപ്പോൾ പ്രാർത്ഥിക്കാം. நீங்கள் முன்னாடி வருவீர்கள் என்றால் உங்களுக்காக நான் ஜெபிப்பேன். എല്ലാരും പ്രാർത്ഥിച്ച. അനുഷ്യ മോളെ വാ, ഫ്രണ്ടി വാ. அனிஷியா மகளே, நீங்கள் முன்னாடி வாருங்கள். ഫാമിലി ആയിട്ട് വാ. ഈ മോളുടെ ഫാമിലിയിൽ ആരെങ്കിലും വന്നിട്ടുണ്ടെങ്കിൽ വാ. இந்த மகளுடைய குடும்பத்தில் இருந்து யாராவது வந்திருந்தீர்கள் என்றால் நீங்கள் எல்லோரும் முன்னாடி வாருங்கள். പ്രാർത്ഥിച്ച് ஜெபிப்போம். ஹalleluya. ஹalleluya. ஜீசஸ். எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். Thank you Lord. ஹalleluya. ஹalleluya. ஜீ. വന്നേ வாங்க, ஃப்ரெண்ட்ல வாங்க. ഹല്ലേലൂയ. ஹalleluya. ലിഫ്നി എന്ന പേരുള്ള വന്നിട്ടുണ്ടോ? ലിഫ്നി என்ற பேருள்ள நபர் வந்திருக்கீங்களா? அந்த குடும்பத்தில் இருந்து யாராவது வந்திருந்தீங்கன்னா ഓടി വാ. ஓடி ஃப்ரெண்ட்ல வாங்க. ആദ്യം ഞാൻ വിളിച്ച പേര് ലിഫ്നി. முதலாவது நான் கூப்பிட்ட பேர் லிஃப்னி. ഓടി വാ മോനെ, ഓടി വാ. வாங்க, ஃப்ரெண்ட்ல வாங்க. ഇന്ന് രാത്രി പരിശുദ്ധാത്മാവ് ഇടപെടുന്നു. இரவிலே பரிசுத்த ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். യെസ്. ஜீசஸ். വെസ്ലി ഉണ്ടോ? வெஸ்லி வந்திருக்கீங்களா? வெஸ்லி அவங்களுடைய குடும்பத்தில் இருந்து யாராவது வந்திருக்கீங்களா? ഓടി വാ. வாங்க, ஃப்ரெண்ட்ல வாங்க. വാ മോനെ, വാ. ஜீசஸ். വാ മോനെ, வாங்க, ஃப்ரெண்ட்ல வாங்க. വാ. ആ വെസ്ലിയുടെ ഫാമിലിയിൽപ്പെട്ട ഓടി വാ. வெஸ்லி அவருடைய குடும்பத்துல இருக்கிறவங்க முன்னாடி வாங்க. നേരത്തെ വിളിച്ചപ്പോ ഓടി വരണം കേട്ടോ. നാളെ മുതലേ പേരുകൾ വിളിക്കുമ്പോൾ എല്ലാവരും ഓടി വരിക. முன்னாடி கூப்பிடும் போதே நீங்க வரணும். நாளை முதலாக பேர் கூப்பிடும் பொழுதே அந்த நபர் குடும்பத்தோடு முன்னாடி வாங்க. லிஃப்னி, ஹெரோன், மனோபா ആണോ? அப்படிதானே? ஹalleluya. നാളെ വാളണ്ടിയേഴ്സ് ഒരു മൈക്കും കൂടെ വെച്ച് അറേഞ്ച് ചെയ്യണേ. ஆமென். இந்த பேர் വിളിച്ച സകലരും ഇന്ന് രാത്രി ഇവിടെ ഉണ്ട്. ஆமென். பேர் கூப்பிடப்பட்ட எல்லோரும் இந்த இரவில் இங்க இருக்கிறார்கள். ദീപ ഫാമിലി ഫ്രണ്ടി വാ, പ്രാർത്ഥിക്കാം. தீபா ஃபேமிலி குடும்பம் முன்னாடி வாருங்கள், உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். ദീപ ஓடி வா. வாங்க, ஃப்ரெண்ட்ல வாங்க. ஜீசஸ். വെസ്ലിയുടെ വീട്. வெஸ்லி குடும்பம். ഹല്ലേലൂയ. പ്രാർത്ഥിച്ച് എല്ലാവരും പ്രാർത്ഥിച്ച് ஜெபிப்போம். எல்லாரும் ஜெபிப்போம். എല്ലാവരും കരം ഉയർത്തിയേ. எல்லாரும் கரங்களை உயர்த்துங்கள். മോളെ, மகளே, അനുഷ്യ, നിന്റെ വീട്ടിനകത്ത് ഇന്ന് രാത്രി ഒരു വലിയൊരു രക്ഷ വരുന്നു. உங்க வீட்டுக்குள்ள இந்த இரவிலே ஒரு பெரிய ரட்சிப்பு வருகிறது. നീ ഒരു പരാജയമാണെന്ന് നിനക്ക് തോന്നിയെങ്കിൽ, நீ ஒரு தோல்வி என்று நீ உணர்கிறாய். ഫ്രണ്ടിലോട്ട് വന്നിക്ക് മോളെ.
முன்னாடி வாங்க, முன்னாடி வாங்க, ഫ്രണ്ടിൽ വാ. முன்னாடி வாங்க, മോള് വാ വാ. முன்னாடி வாங்க, கொஞ்சம் ஸ்டேஜ் பக்கத்துல வந்துருங்க. യേശുവിന്റെ നാമത്തിൽ இயேசுவின் நாமத்தில் ഇന്ന് രാത്രി இந்த இரவிலே നീ ആർക്ക് വേണ്ടിയിട്ടാണോ കരയുന്നത്? நீங்க யாருக்காக அழுகிறீர்களோ ഇന്ന് രാത്രി இந்த இரவிலே നിന്റെ കണ്ണുനീര് ദൈവം കാണുകയാണ്. உங்க கண்ணீரை தேவன் பார்க்கிறார். നീ ഭവനത്തിൽ ഒറ്റപ്പെട്ടാണോ? நீங்க வீட்ல தனிமைப்பட்டு தான் வாழ்கிறீர்களா? നിനക്കൊരു അംഗീകാരം ഇല്ലേ? உங்களுக்கு ஒரு அங்கீகாரமும் இல்லையா? ആരാണോ നിന്നെ വേദനിപ്പിച്ചത്? யார் உங்களை வேதனைப்படுத்தினார்கள்? ആരാണോ നിന്നെ തകർക്കാൻ നോക്കിയത്? யார் உங்களை அழிக்க பார்த்தார்கள்? ആളെ വാളണ്ടിയേഴ്സ് പുറകെ നിൽക്കണേ. வாலண்டியர்ஸ் பின்னாடி வாங்க. உங்க கீழ നിന്റെ വീട്ടിൽ விழுகாம. ദൈവത്തിന്റെ രക്ഷ വരുന്നു. உங்க வீட்ல தேவனுடைய ரட்சிப்பு வருகிறது. മോളെ, மகளே, വിദ്യാഭ്യാസത്തിൽ നിനക്ക് ഉയരാൻ കഴിയുന്നില്ല. படிப்புல உங்களால் முன்னேற முடியவில்லை. എവിടെയോ ഒരു ഭയം. எங்கேயோ ஒரு பயம். നീ ഭയങ്കര കഴിവുള്ള മകളാ. பயங்கர திறமை உள்ளவர் மகள். നല്ല കഴിവുള്ളവളാ. உங்களுக்கு நல்ல திறமை உள்ள നീ மகள். ആ വിഷയത്തിനകത്ത് നിന്നെ ബലഹീനയെ എണ്ണുമ്പോൾ ஆனா அந்த காரியத்துல நீ பலவீனப்பட்ட நபர் என்று நீ അടുത്ത நினைக்கும் എക്സാമിൽ அடுத்த பரீட்சையில் നീ സകലത്തിൽ ടോപ്പ് ലെവലിൽ വരും. நீ எல்லாவற்றிலும் ஹalleluya டாப் லெவலில் வருவாய். നീ ആഗ്രഹിക്കുന്നത് പോലെ, நீ விரும்புவது போலவே നിന്റെ വിദ്യാഭ്യാസ മേഖലയിൽ உங்களுடைய படிப்பின் காரியங்களில் ഞാൻ നിന്നെ ഉയർത്തുമെന്ന്, நான் உன்னை உயர்த்துவேன் என்று പ്രത്യേകിച്ച് സയൻസുമായി ബന്ധപ്പെട്ട് விசேஷமாய் சயின்ஸோடு சம்பந்தப்பட்டு ചില സബ്ജക്റ്റുകളിൽ ഭയപ്പെടുന്ന അനുഭവങ്ങൾ சில பாடங்களில் பயப்படுகிற நிலைகள் ഇപ്പോൾ അഴിഞ്ഞു മാറട്ടെ. இப்பொழுதே அழிந்து மாறுவதாக യേശുവിന്റെ നാമത്തിൽ இயேசுவின் நாமத்தில் ഇപ്പോ ദൈവപ്രവർത്തികൾ വെളിപ്പെടുന്നു. இப்பொழுது தேவ குறிகள் வெளிப்படுகிறது. തൈറോയിഡിന്റെ രോഗങ്ങൾ സൗഖ്യമാകുന്നു. ഇപ്പോൾ தைராய்டின் வியாதிகள் இப்பொழுதே சுகமாகிறது. തൈറോയിഡ് രോഗമുള്ളവർ പ്രാർത്ഥിച്ചോ? தைராய்டு வியாதி உள்ளவர்கள் ஜெபியுங்கள். ഇപ്പോൾ മോളെ, மகளே, നിനക്ക് വേണ്ടി പ്രാർത്ഥിക്കുമ്പോൾ உங்களுக்காக ஜெபிக்கும்போது ദൈവം നിനക്ക് വേണ്ടി കരുതിയിരിക്കുന്നത് தேவன் உங்களுக்காக ஏற்படுத்தி வைத்திருப்பது വലുതെന്ന് പരിശുദ്ധാത്മാവിനോട് പറയുന്നു. பெரியது என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். പ്രാർത്ഥിച്ചു. മോനെ, மகளே வாங்க. ലിഫ്നി, லிஃப்டி, നീ എവിടെ പോയാലും, நீங்க எங்க போனாலும் നീ കാണുന്ന പരാജയം, நீங்கள் பார்க்கிற தோல்விகள், തകർച്ചകൾ உடைவுகள் ഇന്ന് രാത്രി ദൈവം എടുത്തു മാറ്റി இந்த இரவிலே தேவன் எடுத்துவிட்டு ഈ ഗ്രൗണ്ടിനകത്ത് இந்த மைதானத்துக்குள்ளே നിന്നെ ഞാൻ ജയിപ്പിക്കാൻ പോകും. உன்னை நான் வெற்றி அடைய பண்ண போகிறேன். നിന്റെ എല്ലാ உன்னுடைய പരാജയങ്ങളെയും எல்லா தோல்விகளையும் തകർച്ചകളെയും எல்லா அழிவுகளையும் ഞാൻ മാറ്റും. நான் மாற்றுவேன். നിന്റെ കുഴിയിൽ വീണ് കൈയടിച്ചവർക്കാണ് நீ குழியில் விழுந்த போது கை தட்டினவர்கள் பார்க்கவே ഞാൻ നിന്നെ രാജാവായി പുറത്തു കൊണ്ടുവരും. நான் உன்னை ராஜாவாக வெளியே கொண்டு வருவேன். ഒരുപാട് നഷ്ടങ്ങൾ നിനക്ക് പറയാനുണ്ട്. அநேக நஷ்டங்கள் நீ சொல்ல இருக்கிறது. ഇന്ന് രാത്രി இந்த இரவிலே നിന്റെ സകല നഷ്ടങ്ങളെയും உன்னுடைய எல்லா நஷ்டங்களையும் ഞാൻ മാറ്റി நான் மாற்றி ഞാൻ നിന്റെ ദേശത്ത് ജയമയക്കുമെന്ന് நான் உன் தேசத்தில் ஜெயத்தை அனுப்புவேன் என்று സൈന്യങ്ങളുടെ യഹോവ ദൂത് പറയുന്നു. சேனைகளின் கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். വെസ്ലി എന്ന മകന്റെ മേല് வெஸ்லி என்ற மகன் மேலே ഇന്ന് രാത്രി വിടുതൽ അയക്കുന്നു എന്ന് இந்த இரவிலே விடுதலை அனுப்புகிறார் என்று സൈന്യങ്ങളുടെ യഹോവ ആലോചന അറിയിക്കുന്നു. சேனைகளின் கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். മുമ്പേ മരിച്ചു പോകേണ്ടവളായിരുന്നു, முன்னமே நீங்கள் மரித்து கொண்டு போக வேண்டிய நபர் ഇന്ന് ജീവനോടെ ഇരിക്കുന്നത് இன்றைக்கு நீங்கள் உயிரோடு இருப்பது ദൈവത്തിന്റെ സാക്ഷിയാകാൻ വേണ്ടിയിട്ട്. தேவனுடைய சாட்சியாய் மாறத்தான். ഹല്ലേലൂയ. എല്ലാ കുടുംബങ്ങളും വിടുവിക്കപ്പെടും. எல்லா குடும்பங்களும் விடுவிக்கப்படட்டும். ദീപയുടെ കുടുംബം വിടുവിക്കപ്പെടും. தீபாவின் குடும்பம் விடுவிக்கப்படட்டும். എല്ലാവരും കരങ്ങളെ അടിച്ച് எல்லாரும் கைகளை தட்டி അല്പനേരം പ്രാർത്ഥിച്ച് கொஞ்ச நேரம் ஜெபிப்போம். நாளை தினம் നേരത്തെ കടന്നു വരിക. ஆமென். நேரத்து முன்னாடியே நீங்கள் கடந்து வாருங்கள். ഹല്ലേലൂയ. നിങ്ങൾക്ക് എല്ലാവർക്കും വേണ്ടി പ്രാർത്ഥിക്കും. ஆமென். நீங்கள் சீக்கிரமாய் கடந்து வருவீர்கள் என்றால் உங்களுக்காக நான் ஜெபிப்பேன். നാളെ രോഗികൾക്ക് വേണ്ടി പ്രാർത്ഥിക്കും. நாளைய தினத்தில் வியாதியஸ்தருக்காக நான் ஜெபிப்பேன். മറ്റുള്ളവരെ കൂട്ടിക്കൊണ്ടുവരിക. மற்றவர்களையும் அழைத்து வாருங்கள். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ഹല്ലേലൂയ. ஹalleluya. യേശുവിൻ നാമത്തിൽ. Jesus.